சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தினால நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மாலை நேரத்தில் கூட்டம் உண்டு. மாலை நேரத்தில் விசேஷமாக ஒரு ப்ரேயரை நான் ஏறெடுப்பேன். மறவாமல் நீங்கள் எல்லாரும் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் கிரியை செய்வாராக. எனக்கு இந்த நல்ல வாய்ப்பை தந்த என் தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அருமையான ஹேமாமாவுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். எனக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய தாயார். எப்போதெல்லாம் ஆலோசனை வேண்டுமோ, எப்பொழுதெல்லாம் இந்த காரியத்தை பற்றி என்ன செய்கிறதுன்னு கேட்கும்போதெல்லாம் எனக்கு ஆலோசனையை தருவார்கள். அவர்களுக்காக நன்றி. ராபின்சன் ஐயாவுக்காக, ஸ்டேஜில் உட்கார்ந்துருக்கிற ஊழியர்களுக்காக, இங்கே உள்ள எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம் மத்தியில் பெரிய காரியத்தை செய்வாராக. ஆமென். நல்லா சொல்லுங்கள் அல்லேலூயா. அல்லேலூயா. தூங்குறவங்களாம் அல்லேலூயா சொல்லுங்கள். பத்தியா சிலது இருக்குது, அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கர்த்தர் கிரியை செய்வாராக. ஆமென். சரி, நேற்று ஒரு பாட்டை பாடினேன். நீங்கள் இல்லாதனால அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி அந்த பாட்டு நிறைய பேர் வந்திருக்கீங்க. அதனால் நான் பாடுகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கிரியை செய்வாராக. அல்லேலூயா. என்னுடைய மினிஸ்ட்ரியை நீங்கள் ஓப்பன் பண்ணி யூடியூப்லேயோ டிவிலேயோ பார்த்தீங்கன்னா முதல்ல நான் எடுத்தோடனே இந்த பாட்டை தான் பாடி ஆரம்பிப்பேன். அதையும் வழக்கத்துக்கு மாறாமல் நான் அதை பாடணும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாரும் இந்த பாட்டை சேர்ந்து பாடுங்க. என்னை விட நல்லா பாடுவீங்கன்னு நம்புகிறேன். கர்த்தர் கிரியை செய்வாராக. 6-8ன்னு நினைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். என் நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, அதை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. என் நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, அதை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. கவலை வந்தாலும் கண்ணீர் விட தேவையில்லை. கவலை வந்தாலும் கண்ணீர் விட தேவையில்லை. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. 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 வியாதியே வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. பாடுங்க. வியாதியே வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. கரங்களை தட்டி. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. கவலை வந்தாலும் கண்ணீர் விட தேவையில்லை. என்னோட சேர்ந்து பாடுங்க. கவலை வந்தாலும் கண்ணீர் விட தேவையில்லை. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. கரங்களை தட்டி. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. சத்தமா. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. பாடுங்க. குறைவே வந்தாலும்
தோளில். வியாதியே வந்தாலும் வியாதியே வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. சொல்லுங்க, வியாதியே வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில். கைதட்டி கைதட்டி. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில். சத்தமா. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில். ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில். ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில். அல்லேலூயா. நல்லா இருக்கா பாட்டு? சரி, இன்னும் ஒரே ஒரு வாட்டி நான் பாடிடுறேன். நீங்கள் எல்லாரும் பாடினா அது நல்லா இருக்கும். ஆமேன். நான் என் மினிஸ்ட்ரியில் இந்த பாட்டை பாடிக்கிட்டே இருக்கும்போது அநேகர் ஆவியில் நிரம்பி ஆண்டவரை துதிக்கிறத பார்த்துருக்கிறேன். இப்போ தான் கரெக்டாக வந்திருக்குது. ஸோ அதனால் நம்ம பாடுவோம், கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கேயெல்லாம் நமக்கு நெருக்கம் வருகிறதோ அங்கேயெல்லாம் தேவன் நமக்கு பெருக்கத்தை வைத்திருக்கிறார். ஆமேன். இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் பிசாசு எந்த அளவுக்கு ஒடுக்கினானோ அந்த அளவுக்கு அவர்கள் பலுகி பெருக ஆரம்பித்தார்கள். ஆமேன் சொல்லுங்களேன். இன்னைக்கு நான் ஆவியில முதலாவது சொல்லுகிறேன், உங்கள் தலைக்கு மேல நிற்கிற எல்லா தடையும் இந்த பாடல்களை பாடிக்கொண்டிருக்கும் போதே உடைய போகிறது. ஆமேன் சொல்லுங்களேன். நல்லா ஆமேன் சொல்லுங்களேன். ஆமா, நல்ல கரங்களை தட்டி என்னோட சேர்ந்து பாடுங்க. கர்த்தர் கிரியை செய்வாராக. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. கை தட்ட மாட்டீங்களே. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. கவலை கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. தட்டி ஆர்ப்பரி போடு. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. சொல்லுங்க. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. 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 வியாதியே வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. வியாதி வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. கரங்களை தட்டி. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. 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 ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. கவலை வந்தாலும் கண்ணீர் விட தேவையில்லை. கவலை வந்தாலும் கண்ணீர் விட தேவையில்லை. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க
ஒன்று மாத்திரம் எங்களுக்கு தெரியும், கர்த்தர் எங்களை கைவிடவே மாட்டீர் என்று. எந்த சூழ்நிலையிலையும் எங்களை கைவிடாத ஆண்டவர், எங்களோடு கூட நீர் பேசுவீராக. என்னை மறைத்து ஆவியானவர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னை நான் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். ஆமாம், 4 மெசேஜை எடுத்துகிட்டு வந்தேன். நேற்று 2 கொடுத்துட்டேன். இன்றைக்கி ஒன்றை பேசணும்னு ஆவியில் உந்தப்படுகிறேன். இரவு நேரத்திலையும் அது ஒரு ஹீலிங் சர்வீஸாக கண்டிப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பேசுவாராக. ஆமென். அல்லேலூயா. எனக்கு இந்த சபைக்கு வருகிறது அவ்வளவு சந்தோஷம். அல்லேலூயா. ஸோ அதனால் கர்த்தர் உதவி செய்வார். அம்மா, வருஷத்தில் எப்படியாவது 1 முறையாவது 2 முறையாவது நான் இங்கே வந்துடுறேன். அது தேவன் என் மேல் வைத்த கிருபை என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்வார். சரி, இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ரொம்ப காத்திருந்து நான் தேவ சமூகத்தில் ஜெபித்த போது, இன்னைக்கு சண்டே சர்வீஸில் என்ன ஏசப்பா நான் பேசணும், என்ன மாதிரி வார்த்தையை பேசணும் அப்படின்னு கேட்டேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், சில காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தி பல காரியங்களை இன்னைக்கு சொல்லும்படி ஆண்டவர் எனக்கு உதவி செய்வாராக. யாராவது ஒரு நபர், இல்லை எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஸ்கூலுக்கு போகும்போது புக் எடுத்துகிட்டு போகலன்னா என்ன ஆகும்? என்னது? சர்ச்சுக்கு வரும்போது என்ன எடுத்துகிட்டு வரணும்? இங்கே நிறைய நான் இப்போ கை தூக்க சொன்னால் நிறைய மாட்டிடும். அது ஏசிய சர்ச்சில் உள்ளவங்க, இதை நீ சுமந்தால் அது உன்னை. ஆமாம், நான் எங்கே போனாலும் என் பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பைபிள் இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், அதனால் சர்ச்சுக்கு வரும்போது என்ன வாங்கிட்டு வரணும்? அதை நீங்களே காசு கொடுத்து வாங்கணும். அல்லேலூயா. அதனால் படிக்க தெரியுதோ படிக்க தெரியலையோ, அந்த வேதத்தை நீ சுமந்தால் அந்த நீ உன்னால் சுமக்க முடியாத நேரத்தில் அந்த வேதம் உன்னை சுமக்கும். அல்லேலூயா. இதெல்லாம் நல்ல பழக்கம், இதெல்லாம் பழகிறணும். அல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்ய. நான் வருஷத்துக்கு 5 பைபிள் மாத்துறேன். எத்தனை? ஆமாம், கிறுக்கி 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 எழுத்த இல்லை, படித்து 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 படித்து. ஆனால் எனக்கு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருத்தவங்க பைபிள் வாங்கி தருவாங்க. அல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூ. சிலருக்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து வச்ச அந்த பைபிளையே தான் வச்சிருக்கிறது. எப்போ? கல்யாணத்துக்கு அன்னைக்கு ஒரு புது பைபிளை கொடுப்பாங்க பாரு. என்னன்னு? எங்களுக்கு தாலி இல்லை உடன்படிக்கை, எங்களுக்கு பைபிள் தான் உடன்படிக்கைன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க பாரு. இன்னைக்கு வரையும் உங்கள் கல்யாண பைபிள் தானே வச்சுருக்கீங்க. ஏன் பிரதர் அதை இப்போ ஞாபகப்படுத்திக்கிட்டுன்னு கேட்குறீங்களா? கர்த்தர் உதவி செய்வாராக. சரி, எல்லாரும் பைபிளை திறந்து எல்லாரும் வாசிங்க. கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன். உங்களுக்கு புரிகிற மாதிரி எளிய, எனக்கு பாருங்கள், நான் அந்த வார்த்தை இந்த வார்த்தையெல்லாம் போட்டு பேச மாட்டேன். அதனால தான் என்னுடைய இந்த கிருபை பொருந்தின வார்த்தையில் விடுதலை நடக்குது. ஆமேன்னு சொல்லுங்களேன். அடுக்கடுக்காய் மொழியை பேசுகிறவர்களுக்கு அந்த கிருபை ஏனோ இல்லாமல் போயிடுது, நான் பார்த்த வரைக்கும். அதனால் கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. நீதிமொழிகள் 18வது அதிகாரம். இன்றைக்கி கொஞ்சம் வசனத்தை எல்லாம் நான் காட்ட போகிறேன், அதனால் அலர்ட்டாக இருங்க. கர்த்தர் நல்லவர், உங்களுக்கு தெரியும். நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நீதிமொழிகள் 18வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை சத்தமாக எல்லாரும் வாசிங்க பார்ப்போம். இன்னொரு வார்த்தை. இன்னொரு வாட்டி. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். என்னை விட இந்த வசனம் உங்களுக்கு நல்ல ஆழமாய் புரியும் என்று நம்புகிறேன். ஆனால் இந்த வசனத்திலிருந்து தேவன் இந்த காலை நேரத்தில் இந்த சபைக்கு கொடுக்கும்படி என் ஆவியிலே ஏவின பல காரியங்கள் இருக்கிறது. 12 மணிக்குள்ளாடி முடிக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஆண்டவர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஆமாம், நான் பிரசங்கம் பண்ணேன்னா நீங்கள் பாருங்கள், டைம் போகிறதே தெரியாது.
வேணா ஃபீல் பண்ணவங்களுக்கு தெரியும். கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட பேசட்டும். இன்னைக்கு பைபிள்ல நிறைய அதிகாரம் இருக்குங்க. பைபிள்ல என்ன இருக்கு? நிறைய அதிகாரம் இருக்கு. பைபிள்ல நமக்கு கிடைச்ச எடுக்க வேண்டாம். யோவான் 1வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அவருடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் பிள்ளைகளாகும்படி என்ன கொடுத்தார்? இதெல்லாம் நல்லா தெரியும். ஆனா இந்த அதிகாரம் எங்கே இருக்கிறதுன்னு தெரியுமா? இந்த அதிகாரத்தை கர்த்தர் எங்க ஒவ்வொரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலேயே வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா எதுல வச்சிருக்கிறாரு சொல்லுங்க. இன்னைக்கு நான் எல்லாரையும் நோண்ட போறேன். கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். எதுக்கு இன்னைக்கு நான் சொல்றேன் சொல்லுங்க. நாவல தான் என்ன இருக்கு? எங்க இருக்கு? எங்க இருக்கு? இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பே இதுதான். இந்த 1 மணி நேரம் இதை தான் பேச போறேன். நாவின் அதிகாரம். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நாவில் அதிகாரம் இருக்கான்னு கேளுங்க. இது கேட்க மாட்டேங்க பாருங்க. கேளுங்க. இல்லை இன்னும் கேட்கல, நான் ரொம்ப மோசமானவன். நீங்க கேளுங்க. இன்னும் சிலது கேட்கல பாரு. நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் பார்க்குறவங்க கேட்கல. சொல்லுங்க. திரும்ப பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. இன்னும் சொல்லல பாரு. அது என்னது பார்ப்போம். இல்ல அப்பதான் விடுதலை ஆகுங்க. சொல்லுங்க. இன்னும் சிலர் சொல்லல. மூஞ்ச பார்த்து சொல்லுங்க. இப்பதான் உண்மையிலே வேலை செய்யுதுன்னு நம்புகிறேன். கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன்னு சொல்லுங்களேன். நிறைய பேர் ஒரு டைலாக் ஓடுவான், ஆவதும் பெண்ணாலே. இன்னைக்கு அதை நீங்க மாத்துங்க. ஆவதும் நாவாலே. சொல்லுங்க. நான் சொன்னேன் இன்னைக்கு இது வேற மாதிரி போகும்னு நம்புறேன். கர்த்தர் அல்லேலூயா. நிறைய பேர் சொல்றாங்க, நான் ஆவதும் ஒரு பெண்ணால தான், நான் அழிவதும். இந்த கூற்று உலகத்தான் வேணா எழுதி வச்சிருப்பான். ஆனா வேதத்தினுடைய ஒரு கூற்று இருக்கு. என்ன தெரியுமா? ஆவதும் நாவாலே. சொல்லுங்க. அழிவதும் நாவாலே. இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச வரேன். உங்களுடைய நாவுல என்ன இருக்கு தெரியுமா? ஜீவன் இருக்குது. என்ன இருக்கு சொல்லுங்க. என்ன செய்யிருக்கு? ஆமா, உங்க நாவுல ஒரு அதிகாரத்தை தேவன் தந்திருக்கிறார். ஆமீன் சொல்லுங்களேன். இன்னைக்கு இதை பத்தி தான் பேச போறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கிரியை செய்வாராக. ஆமீன் சொல்லுங்களேன். நான் ஆயத்தப்படுத்தின அத்தனையும் பேச முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒரு சிலதை கண்டிப்பாய் நான் பேசி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இன்னும் ஒரு வசனத்தை காட்டுறேன். உபாகமம் 30வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை வாசிங்க சீக்கிரம். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன். போதும். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் யாருக்கு முன்னாடி வச்சிருக்கிறாரு? சொல்லுங்க. ஆமா, இந்த வசனத்தை கேட்க முடியாதபடி சிந்தை செதறும். கவனமா இருங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு முன்னாடி நான் என்ன வச்சிருக்கிறேன்? ஜீவனையும் வச்சிருக்கிறேன், மரணத்தையும் வச்சிருக்கிறேன், சாபத்தையும் வச்சிருக்கிறேன், என்ன வச்சிருக்கிறேன்? ஆசீர்வாதத்தையும் வச்சிருக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமீன் சொல்லுங்களேன். இன்னைக்கு ஜீவனும் மரணமும் கர்த்தருடைய கையில இல்ல. அது யார் நாவல இருக்கு? வேதம் என்ன சொல்லுது? ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய கையில இருந்தாலும் தேவன் அதை நம்முடைய நாவிலே தந்திருக்கிறார். ஆமீன் சொல்லுங்களேன். இன்னைக்கு நான் பேச போறேன். உன் நாக்கு ஒழுங்காயிருச்சுன்னா உன் வாழ்க்கை ஒழுங்காயிரும். ஆமீன் சொல்லுங்களேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, இவனுக்கு நாக்கில தான். நான் அந்த வார்த்தையை சொல்லலை. நாக்கில தான் என்ன இருக்கு? ஆமா, இன்னைக்கு நான் வேதத்திலிருந்து சிலதை நான் உங்களுக்கு பிரித்து காட்டுகிறேன். இங்க இருந்து போகும்போது உன் நாக்கு சரியாயிருச்சுன்னா உன் வாழ்க்கை எல்லாம் சரியாயிரும். ஆமீன் சொல்லுங்களேன். நல்லா ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இங்க பாருங்க, பைபிள்ல எல்லா அவயங்களுக்கும் பைபிள்ல வசனம் இருக்கு. எத்தனை வசனம் இருக்கும் தெரியுமா? 2 இல்லாட்டி 3 வசனங்கள் எதுல எல்லா அவயங்களுக்கு இருக்கும். ஆனா ஆண்டவர் நாக்குக்காகவே ஒரு அதிகாரத்தை எழுதி வச்சிருக்கிறார். எதுக்காக
சொல்லுங்க. நாக்குக்காகவே ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாருன்னா இந்த நாக்கு எவ்வளவு பெரிய வேலையை பார்க்குதுன்னு மட்டும் நம்ம பார்க்க முடியும். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. யாராவது எடுத்து வாசிங்களேன். யாக்கோபு 3வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். நீங்க கொஞ்சம் வசனத்தை காட்டி பேசுவேன், வாசிங்க. அப்படியே நாவானது சிறிய அவயவமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவானது சிறிய, நாக்கு ரொம்ப பெருசு இல்லை, ஆனா இது சின்னதா இருந்தாலும் பெரிய வேலையை பார்க்குமா. அல்லேலூயா. ஆமா, நிறைய பேருக்கு பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க, உன் வாயால தான் நீ என்ன செய்யற. அப்படி இல்லை, நிறைய பேருக்கு அந்த வாய் பொழைக்க வைக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க ஓட்ட வாய். என்ன வாய்? என்ன வாய்? ஆமா, இங்க ஒரு காரியத்தை சொன்னா அதை அப்படியே அவங்க மனசுல வைக்காம இதை போய் அவங்க கிட்ட சொல்றது, இதை போய் அவங்க கிட்ட சொல்றது, இப்படி சொல்லி 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 அது வேற மாதிரி மாறி பூகம்பமே வெடிக்கிற பவர் எதுக்கு இருக்கு தெரியுமா? எதுக்கு இருக்கு? எதுக்கு இருக்கு? அது இருக்கிறதுலயே சின்ன அவயம் தாங்க. ஆனா அது என்ன பண்ணும் தெரியுமா? இங்க பாருங்களேன், இது தலை மாதிரி இல்லை, இது கை மாதிரி இல்லை, இது காலு மாதிரி இல்லை. இங்க பாருங்க, தலையையும் காலையையும் கையையும் தாங்குகிறதற்கு என்ன இருக்கு? என்ன இருக்கு? எலும்பு இருக்கு. என்ன இருக்கு? ஆனா இந்த நாக்க தாங்கிறதுக்கு என்ன இல்லை? எலும்பு இல்லை. எலும்பு இல்லைனாலும் இது பெரிய காட்டையே என்ன செய்யுதான்? என்ன பண்ணுது? நான் ஏன் இதை இன்ட்ரோடக்ஷனா சொல்லிட்டு வரேன்னா நிறைய காரியங்கள் இருக்கு. கர்த்தர் உதவி செய்வார். யாக்கோபு 3:6 வாசிங்க. நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும். போதும் போதும். நாவானது, இதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஃபயர்னு அர்த்தம். என்னது சொல்லுங்க? தீன்னு அர்த்தம், நெருப்புன்னு அர்த்தம். நாக்குக்கு ஆண்டவர் கொடுத்த அடைமொழி என்னது? நெருப்பு. சொல்லுங்க, என்னது? நெருப்பு. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தேவாலயம் ஒன்று எரிக்கப்பட்டது. இவங்க எல்லாரும் சிசிடிவி கேமராவில் இந்த ஆலயம் எப்படிப்பா எரிக்கப்பட்டது, கேஸ் வெடிச்சிருச்சா இல்லாட்டி ஏதாவது எலக்ட்ரிக்கல்ல ஏதாவது ஒன்று ஆயிருச்சான்னு சொல்லி பயங்கரமாக சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா கவனி, கர்த்தர் பேசுவார். உடனே என்ன ஆச்சு தெரியுமா? எல்லாரும் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, யாராலையும் கண்டுபிடிக்க முடியலை. அந்த நேரத்தில் தான் பக்கத்தில் பார்த்துருந்தவன் சொன்னாங்க, ஒருத்தன் இத்தனோண்டு சிகரெட்டை பிடிச்சிட்டு இருந்தான், பிடிச்சிட்டு அதை கொண்டு போய் அந்த ஜன்னல் வழியாக போட்டுட்டான். கார்பெட்டில் தீ பிடிச்சி பல வருஷமாக வச்சிருந்த புக்கு, பல வருஷமாக காத்துக்கிட்டு இருந்த எல்லா ஆவணங்கள் எல்லாம் எரிஞ்சு போயிருச்சு. எதனால? சின்ன நெருப்பு பெரிய காரியத்தை கூட எரித்து விடுகிறது. தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில இது சின்ன நாவா இருந்தாலும் பெரிய காரியங்களை கூட அது எரித்து விடுகிறதா இருக்கிறது. அதனால நீங்க அந்த நாக்கை என்ன பண்ணணும் தெரியுமா? ரொம்ப பத்திரமா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? பாதுகாக்கிறது மேட்டர் இல்ல, பத்திரமா யூஸ் பண்ணணும் அதை. அல்லேலூயா. அந்த சின்ன நெருப்பு, ஒரு சிகரெட் துண்டு எவ்வளவு இருக்கும் பாருங்க, இதை தூக்கி போட்டதுனால அவ்வளவு பெரிய சர்ச்சை எரிஞ்சிருச்சு. அவ்வளவு நாள் வச்சிருந்த புத்தகங்கள் எல்லாம் எரிந்து சாம்பலாகி போனது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு சின்ன இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன், நம்ம ஆட்கள் கொளுத்தி போடுற வேலையை சூப்பரா என்ன செய்வாங்க? என்ன பண்ணுவாங்க? செய்வாங்க. அதனால தான் சொல்ல வரேன், அந்த நாக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். உங்ககிட்ட நான் சொல்ல வரேன் பாருங்க, 300 வருஷம், என்னது சொல்லுங்களேன், 250 வருஷம் பழக்கம் உள்ள ஒரு காட்டையே ஒரு சின்ன நெருப்பு என்ன செஞ்சிருது? அது எத்தனை வருஷமா நிக்குது? 300 வருஷமா நிக்கிற ஒரு மரத்தையே அந்த சின்ன நெருப்பு என்ன செஞ்சிருது?
அப்பனா நாக்குக்கு எவ்வளவு பெரிய பவர் இருக்கு பாரு. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல 5 வருஷம் வாழ்ந்தாச்சு, 10 வருஷம் வாழ்ந்தாச்சு, அந்த குடும்பம் இன்னைக்கு சின்ன பின்னமாய் போகிறதற்கு பெரிய காரணமே எதுதான் சொல்லுங்க? எது சொல்லுங்க? நாக்கு தான். இந்த நாக்கை நம்ம பார்த்து யூஸ் பண்ணணும். உங்களுக்கு இன்னொரு வசனத்தை காட்டிட்டு செய்திக்குள்ள கடந்து போகிறேன். இன்னும் நான் செய்தியை ஆரம்பிக்கல, அதை வாசிங்கன்னா நல்லா இருக்கும். யாக்கோபு 3:7 வாசிங்க. சகல விதமான மிருகங்கள், நல்லா கவனிங்க, பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுவாபம் மனுஷ சுவாபத்தால் அடக்கப்படும். போதும். இங்க பாருங்க, நம்ம ஊர்ல சிங்கம் நமக்கு பெருசா தெரியுது. எது சொல்லுங்க? அடுத்து என்னது? கரடி பெருசா தெரியுது. திமிங்கெல்லாம் என்ன செய்யுது? பெருசா தெரியுது. ஆனா நீங்க இந்த இங்க சூக்கெல்லாம் போனீங்கன்னா, இங்க தானே இருக்கு, நீங்க போனீங்கன்னா சில இடத்துல பாத்தீங்கன்னா திமிங்கலத்தை ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சி வச்சுட்டு இதனால நிறைய பேர் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறான். சிங்கத்தை ஒரு கூண்டுக்குள்ள அடக்கி வச்சுட்டு நிறைய பேர் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறான். புலிய ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சி வச்சுட்டு நிறைய பேர் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறான். மிருகத்தை எல்லாம் அடக்க முடியுது மனுஷனால், ஆனா எதை அடக்க முடியாது? எதை அடக்க முடியாது? மிருகத்தை அடக்க முடியுது. நம்ம நினைக்கிறோம் சிங்கம் ரொம்ப, சிங்கத்தை அடக்கிடலாம், புலிய அடக்கிடலாம், பெரிய திமிங்கலத்தை அடக்கிடலாம். ஆனா நம்மளால அடக்க முடியாதது எது தெரியுமா? சொல்லுங்க? நம்முடைய நாவு. இன்னைக்கு ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலம் சில வெளிப்பாடுகளை உங்களுக்கு பேசுவாராக, கர்த்தர் உதவி செய்வாராக. அப்ப நாக்கு ஒழுங்கா இருந்துச்சுன்னா வாழ்க்கை என்ன செய்யும்? ஒழுங்கா இருக்கும். சரி, போகட்டும். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து இடைப்படுவாராக, கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பேசுவாராக. எடுத்து வாசிங்க தம்பி, யோவான் 1வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். அழகான வெளிப்பாடுகள் சொல்லுகிறேன், கவனிங்க. வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. ஆமா, கண்ணை திறந்து காதை திறந்து கண்டிப்பா கேளுங்க, கர்த்தர் உதவி செய்வார். இந்த சயின்ஸ் இங்க யாராவது படிக்கிறீங்களா? யாராவது இருக்கீங்களா? சரி, யார் இருந்தாலும் கை தூக்க மாட்டீங்க தெரியும், அவ்வளோ நல்லவங்க. இப்போ என்ன ஆச்சு தெரியுமா? இந்த சயின்ஸ் ஒரு கூற்று சொல்லுது, மனுஷனுக்கு உடம்புல முதல்ல இந்த உலகத்தில் வந்தது எது தெரியுமா? ஹார்ட்னு சொல்றாங்க. எது? ஆனா வேதம் சொல்லுது ஆதியிலே உண்டானது ஹார்ட் அல்ல, ஆதியிலே உண்டானது என்னது? வார்த்தை. என்னது? அப்படி பேசும்போது நம்ம ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்துக்கு போகணும்ல. வாசிங்க, அதுல 3 வெளிப்பாடு இருக்கு. வாசிங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். சரி. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி. ஆமா, ஆதியிலே தேவன் எதை சிருஷ்டிச்சார் தெரியுமா? ஆதியிலே வார்த்தையை தான் சிருஷ்டித்தார். எதை சொல்லுங்க? அந்த வார்த்தை இந்த உலகத்துக்கு வரும்போது இந்த உலகம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? நம்பர் 1, ஒழுங்கின்மையா இருந்தது. என்ன இருக்கு? 2வது என்ன இருந்துச்சு தெரியுமா? வெறுமையா இருந்தது. என்ன இருந்துச்சு? 3வது எப்படி இருந்துச்சு தெரியுமா? இருளா இருந்ததாம். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப வார்த்தைய அதிகாரத்தோட நம்ம பயன்படுத்தினா ஒழுங்கு இல்லாததெல்லாம் ஒழுங்கா மாறிடும். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க வார்த்தையை ஒழுங்கா பயன்படுத்தினீங்கன்னா வெறுமையா இருக்கிறதையெல்லாம் தேவன் நிறைவாக மாற பண்ணுவார். ஆமென். நீங்க வார்த்தையை ஒழுங்கா பயன்படுத்துவீங்கன்னா வேதம் சொல்லுகிறது அந்த இருளெல்லாம் வெளிச்சமாய் மாற போகிறது. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நிறைய பேருடைய வீட்டுல ஒழுங்கின்மை. எதனால ஒழுங்கின்மை வருது தெரியுமா? ஒழுங்காவே வாழ முடியல, ஒழுக்கமாவே வாழ முடியல, தாறுமாறான ஒரு வாழ்க்கை, யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. யார் சொல்லிட்டும் இது அடங்க மாட்டுக்கு, யார் சொல்லிட்டு இது கேட்க மாட்டுக்கு. ஏன் தெரியுமா? இந்த வார்த்தை சரியில்லாததுனால தான். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், ஆதியிலே தேவன் ஒழுங்கின்மையை சரி பண்ணுகிற கர்த்தர். ஆமென் சொல்லுங்களேன். முதலாவது தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீ நாவல இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்துவனா
ஒழுங்கில்லாம இருக்கிற அத்தனையையும் என் தேவன் ஒழுங்காக்க போகிறார். ஆமீன் சொல்லுங்களேன், ஆமீன் சொல்லுங்களேன். நிறைய பேர் சொல்லுவாங்க என்கிட்ட வந்து, என் புருஷன் ஒழுங்கு இல்லை பிரதர், என் மனைவி ஒழுங்கா இல்லை பிரதர், என் பிள்ளைங்க ஒழுங்கா இல்லைங்கன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு நாள் வேதத்தை படித்து கொண்டிருந்த போது ஆவியானவர் என்னிடத்துல சொன்னார், ஏன் ஒழுங்கில்லாமல் போகிறார்கள் என்றால் அங்க வார்த்தை வெளிப்படாததுனால தான் அங்க ஒழுங்கு இல்லை. இன்னைக்கு நான் விசுவாசத்தோட ஜெபம் பண்றேன், இந்த கூட்டம் போகும்போது, இந்த கூட்டம் முடிஞ்சு போகும்போது எதெல்லாம் ஆர்டர் இல்லாம இருக்குதோ அதை எல்லாத்தையும் தேவன் ஒழுங்காக்கி உங்க மேல அசைவாடி அவர் உங்களை அனுப்ப போகிறார். ஆமீன் சொல்லுங்களேன். ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா வெறுமையா இருக்குது. என்னதான் இருக்கு சொல்லுங்க, என்னதான் இருக்கு? வெறுமையா இருக்குது. எல்லாம் வெறுமையா இருக்கு. எதுவுமே ஒழுங்கா இல்லை, எல்லாமே வெறுமை. யோபுக்கு ஒட்டகம் இருந்த போது பொண்டாட்டிக்காரி நல்லவளா இருந்தா. யோபுக்கு பிள்ளைங்க இருந்த போது பொண்டாட்டிக்காரிய மாதிரி நல்லவ யாரும் இல்லை. பொண்டாட்டிக்கு வந்து புருஷன் யோபு சம்பாதிச்சு கொடுக்கும்போது அவன் நல்லவளாவே இருந்தா. ஆனா இதெல்லாம் வெறுமையான போது அவ வாயை திறந்துட்டா. பாத்தீங்களா அந்த நாக்கு? இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன் தேவ பிள்ளைகளே, இந்த ஆராதனையில் ஆவியானவர் சொல்றாரு, எதெல்லாம் வெறுமையா இருக்குதோ அதை பார்த்து இன்னைக்கு அதிகாரத்தோடு பேசுங்கள். அந்த வெறுமைகளை எல்லாம் தேவன் நிரப்பி விடுகிறதற்கு என் தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பேசுவாராக. ஒரு அம்மா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜெபம் பண்றதுக்கு வந்தாங்க. ஜெபம் பண்ணவும் வருவாங்க, மந்திரத்துக்கும் போவாங்க. எப்படி? ஜெபம் பண்றதுக்கும் வருவாங்க, மந்திரத்துக்கும் போவாங்க. எப்படியாவது சரியாயிராத. அப்ப என்ன மந்திரத்துக்கு போயிருக்காங்கன்னா, அந்த மந்திரவாதிகிட்ட போயிட்டு, என் மாமியாரு என்ன என் புருஷன் கூட என்ன செய்ய மாட்டுக்கா சொல்லுங்க, பேச விட மாட்டுக்கா, வாழ விட மாட்டுக்கா அப்படின்னு. உடனே அந்த சாமியார் சொன்னாங்க, சாமியாரை பற்றி கேள்விப்பட்டு போயிருக்கிறா. என்ன தெரியுமா, நீங்கள் இந்த எலுமிச்சை பழத்தை எல்லாம் தண்ணியில் புழிஞ்சி ஏதோ ஒன்று பண்ணுவீங்கல்ல ஆண்டவரே, சாமியாரே, அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கொடுங்கன்னு. அப்போ இந்த சாமியார் என்ன பண்ணார் தெரியுமா, 3 நாள் கழிச்சு வான்னு சொல்லி இந்த தண்ணி எடுத்து கொடுத்துட்டார். கொடுத்து என்ன பண்ணு தெரியுமா, உன் மாமியார் பேசுகிற நேரத்தில் எல்லாம் நீ என்ன பண்ணு, அந்த தண்ணியை வாயில் வச்சுக்கோ. என்ன வச்சுக்கோ? வாயில் வச்சுக்கோ, மூஞ்சில துப்பிக்காத, ஆனால் என்ன பண்ணு, நீ வாயில் வச்சுக்கோன்னு. இந்த மாமியார் அங்கே கடந்து அக்கினியா ஃபயரா கத்துது. இவ பேசணும்னு நினைச்சாலும் இவளால் என்ன செய்ய முடியல, என்ன பண்ணல, பேச முடியல. இவ அப்படி இருக்கா, ஒரு நாள் அப்படி இருக்கா, 2 நாள் அப்படி இருக்கா. ஏன்னா துப்பிராத மந்திரம் என்ன செய்யாது, வேலை செய்யாது, வேலை செய்யாது, வேலை செய்யாது, பயங்கரமா நடக்குது. 3 நாள் கழிச்சு என்ன இவ என்ன நோண்டினாலும் அமைதியாவே இருக்கா, ஒருவேளை திருந்திட்டாளா அப்படின்னு சொல்லி பல்ல கடிச்சு 3 நாள் இருந்துட்டு அந்த சாமியார்ட்ட போய் சொல்றா, நீங்க செஞ்ச மந்திரம் என்ன செஞ்சிருச்சு? அந்த அம்மா சொல்லி அந்த மந்திரவாதி சொன்னானா, நான் ஒரு மந்திரமும் பண்ணல, நான் ஒரு மந்திரமும் பண்ணல, சும்மா தண்ணியை வாயில வச்சுக்கோன்னு நான் சொன்னேன். இப்ப புரியுதா உன் பிரச்சனை? உன் பிரச்சனை எங்க இருக்கு தெரியுமா? மந்திரத்தில் இல்லை, எதுல இருக்கு? மந்திரத்தை விட கொடுமையானதுங்க உன் நாக்கு. அந்த நாக்கை அடக்கினா புயல் ஓஞ்சிருமா. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில என்ன அப்படின்னு சொன்னா, இந்த நாக்கு தான் பயங்கர பிரச்சனை. இந்த நாக்கு பயங்கரமா நம்மளை ஒரு மாதிரி ஆக்கிருது. அதனால உங்ககிட்ட சொல்ல வர, நாக்க பத்திரமா என்ன செய்யணும், நாக்க பத்திரமா என்ன செய்யணும். ஆமா, பாருங்க, ஆண்டவர் நாக்குக்கு 2 டோர் தந்திருக்காரு, 32 கம்பியை வச்சிருக்கிறார்.
ஆனா அதையும் மீறி அந்த நாக்கு என்ன செய்யுது? ஆமா, 2 டோர் வச்சிருக்காரு பாரு. அது டோர் வச்சதுக்கே காரணம் என்ன தெரியுமா? எப்பவும் திறக்காத 32 கம்பியை வச்சிருக்காருங்க பல்லு. இது எல்லாம் வச்சதுக்கு அப்புறமும் இதை தாண்டி என்ன பண்ணுது? நாக்கு நீளுதா? அவர் அப்பப்ப எனக்கு பாயிண்ட் எல்லாம் எடுத்து தருவார். ஆமா, நாக்கு பயங்கரமா நீளுது. நான் இன்னைக்கு சொல்ல வரேன், 32 கம்பியை வச்சும் டோரை வச்சும் இதை யாரால என்ன செய்ய முடியல, ஆனா அடக்க முடியல. ஆனா இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன், இதை நீங்க அடக்கிட்டீங்கன்னா உலகத்தையே உங்களால அடக்க முடியுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நான் மெசேஜே ஆரம்பிக்கல இன்னும். சரி, வேதத்துல நம்ம 3 வார்த்தைகளை எப்பொழுதும் பேசணும் அப்படின்னு வேதத்துல இருக்கு. இன்னைக்கு 3 நாக்கை எப்படி யூஸ் பண்ணணும்னு 3 காரியத்தை சொல்ல போறேன். எத்தனை காரியம்? எத்தனை? 3 காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். ஒவ்வொன்றா காதை திறந்து கண்ணை திறந்து கேளுங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கிரியை செய்வாராக. யாராவது ஒருவர் எடுத்து வாசிச்சா நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். ஜீசஸ். உபாகமம் 2வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க பிரதர், உங்களுக்காக தான் கர்த்தர் பேசுறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் கிரியைகளை எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அவர் அறிவார். இந்த 40 வருஷம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருந்தார், உனக்கு ஒன்றும் சொல்லுங்க குறைவுபடவில்லை என்று சொல்லு என்றார். ஆமீன் சொல்லுங்களேன். நம்ம நாக்கை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, ஒன்றும் எனக்கு குறைவுபடவில்லை என்று ஓ வாயால நீ என்ன செய்யணும்? 40 வருஷமா இஸ்ரவேல் ஜனங்கள், நல்லா கவனிங்க, நான் ஆழத்தை பேசுகிறேன், கர்த்தர் உங்க கூட பேசுவாராக. நான் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது எத்தனை பேர் இருந்தாங்க தெரியுமா? 6 லட்சம். எத்தனை? 6 லட்சம் பேர் இருந்தாங்க. 6 லட்சம் பேரையும் எகிப்திலிருந்து கானானுக்கு போகிறதுக்கு 40 வருஷம் ஆகாது. 40 வருஷம் ஆகாதுங்க. ஆண்டவர் சொன்னது என்ன தெரியுமா? நீ கட்டாத வீட்டில் என்ன செய்வ? குடியிருப்ப. நீ நாட்டாத தோட்டத்தில் வாழுவ. நீ தோண்டாத கிணறுல இருந்து தண்ணியை குடிப்பேன்னெல்லாம் ஆண்டவர் வாக்கு தத்தத்தை கொடுத்து எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வருகிறார். கொண்டு வரும்போது நான் நல்லா கவனிக்கிறேன், அவன் சின்ன பிள்ளையா இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். இல்லாட்டி என்ன பண்ணியிருப்பாங்க? பிறந்திருக்கவே மாட்டாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்களில பாதி பேரும் வனாந்தரத்தில் தான் என்ன செஞ்சாங்க? சொல்லுங்க, பிறந்தாங்க. இப்படி இருக்கிற நேரத்தில் என்ன ஆச்சுன்னு தெரியுமா? இவங்க ஆண்டவர் 40 வருஷமா நடத்தி வந்த போது ஆண்டவர் சொல்றாரு, ஒன்னும் உனக்கு குறையில்லை, எல்லாம் எனக்கு நிறைவாதான் இருந்துச்சுன்னு சொல்றார். ஆனா இந்த நாக்கு இருக்கு பாரு, இந்த நாக்கு என்ன பண்ணுச்சுன்னு உங்களுக்கு காட்டுறேன். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 11, 12 வாசிங்களேன். அழுக வரும் அதை வாசிங்க. அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா? வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமா இருக்குமே என்றார்கள். இங்க பாருங்க, அந்த நாக்கு ஒழுங்கா இல்லாததுனால 40 வருஷமும் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலேயே அழித்தார். வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட யோசுவாவும் காலேப்பும் தவிர வேற யாரும் என்ன செய்யல? ஏன் தெரியுமா போகல? நாக்கு சரியில்லை. என்ன இல்லை? எனக்கு ஆண்டவர் வாக்கு தத்தம் தந்தது உண்மைதாயா?
எனக்கு ஆண்டவர் பிராமிஸ் பண்ணது 100க்கு 100 உண்மைதான். ஆனா ஏன் என்னால் அதை அடைய முடியலன்னா, அங்க இருந்து ஒரு பார்வோனுடைய சேனை வந்த உடனே, அங்க இருந்து ஒரு ரதம் வந்த உடனே இவனுவ பேச ஆரம்பிச்சுட்டானுவன். என்ன பேச போறான் தெரியுமா? நான் எகிப்திலேயே பிரேத குழியே இல்லைன்னு சொல்லியா இந்த வனாந்தரத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி நாக்கால பேச ஆரம்பிச்சுட்டாங்க. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு எனக்கு வாழவே பிடிக்கல, நான் செத்து இருந்தா நல்லா இருந்திருக்குமே, எனக்கு இப்படியே வாழ்க்கை, நான் எப்படியாவது. நிறைய பேர் கேட்குறாங்க என்கிட்ட வந்து நிறைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட்ல ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வந்துச்சு. என்ன தெரியுமா? நான் சாகணும்னு சீக்கிரம் ஜோம் பண்ணுங்கன்னு. என்னன்னு இங்கேயே சிலது இருக்கு, நான் எல்லாரையும் தலையில கை வச்சா கரெக்டா தூக்கிடுவேன். ஏன் தெரியுமா? உனக்கு காணான கர்த்தர் காட்டவே மாட்டுக்காரு, காட்டுனாரு. ஏன் அதை அனுபவிக்கவே மாட்டுக்க தெரியுமா? நாக்கு ஒழுங்கா இல்லை. அவ்வளவு பெரிய செங்கடலைய பிளந்து உன்னை கொண்டு வந்த ஆண்டவர் உன்னை கானானுக்கு கொண்டு போக மாட்டாராமா? அதுக்கு முன்னாடி என்ன பண்ற தெரியுமா? அங்க பிரேத குழி இல்லைன்னு சொல்லியா என்ன இங்க கொண்டு வந்தீங்க? எனக்கு இங்க சாப்பாடு சரியில்லை, இங்க எனக்கு தண்ணி சரியில்லை, இங்க எனக்கு மனைவி சரியில்லை, எனக்கு கணவன் சரியில்லை, என் பிள்ளைங்க சரியில்லைன்னு நாக்கால சொல்ல 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 அவர்கள் வனாந்தரத்திலேயே அழிந்து போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. இன்னைக்கு உன் நாக்குல நீ என்ன பேசிட்டு இருக்கிற தேவ பிள்ளையே? எனக்கு இந்த வேலை பிடிக்கல பிரதர், தொலைஞ்ச அப்படி சொன்னான். இவளை ஏன் கல்யாணம் பண்ணுனேன்னு நீ சொன்னேன்னு சொன்னா அந்த நாவுல தானே சொன்ன. இவன் கூட வாழவே எனக்கு பிடிக்கல பிரதர், எனக்கு வாழ்றதுக்கே ஒரு மாதிரி இருக்குன்னு எகிப்து ஜனங்கள் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னது மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிற பாரு. நான் அடிமையா கூட இருப்பேன், ஆனா ஆண்டவருடைய வழி நடத்துதல் மட்டும் போக மாட்டேன்னு சொல்றாங்க. நான் எகிப்திலேயே அந்த எகிப்தியருக்கு அடிமையா இருந்தா நலமா இருக்குமே, என்ன எதுக்கு ஆண்டவரே இந்த வனாந்தரத்துக்கு கொண்டு வந்தீங்க, என்ன எதுக்கு ஆண்டவரே இந்த கஷ்டத்துக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னு கேட்கிறாங்க. ஏன் தெரியுமா? உனக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறாததுக்கு காரணம் உன் நாக்கு சரியில்லை. என்ன இல்லை சொல்லுங்க, என்ன சரியில்லை? இப்ப சொல்லுங்க, ஆண்டவரா வனாந்தரத்திலிருந்து அவங்கள கானானுக்கு கொண்டு போகிறதுக்கு ஆண்டவர் ஏன் அவங்கள கொண்டு போகாததுக்கு காரணம் ஆண்டவரா? யாரு? அவங்களுடைய எது? அதான் இதை பார்த்து யூஸ் பண்ணுன்னு சொல்றது. இதை பார்த்து யூஸ் பண்ணணும். நிறைய ஊழியக்காரங்க கூட அப்படிதாங்க. ஜீவனை பேசுற இந்த நாக்குல ஏன் எனக்கு இந்த கஷ்டம், எனக்கு ஏன் வேதனை? இங்க பாருங்க, இப்போ கூட நீங்க 35 ரூபா தண்ணி கேனை வாங்கி வச்சீங்கன்னு வைங்களேன், 2 நாளைக்கு யூஸ் பண்ணுவீங்கன்னு வைங்களேன். அவங்க தண்ணி கேட்ட போதெல்லாம் ஆண்டவர் அந்த சேமிச்சு வச்சதை கொடுக்கல, கண்மலையை பிளந்து ஃப்ரெஷ்ஷான தண்ணியை கொடுத்தாருங்க இந்த ஆண்டவர். அப்பம் கேட்ட போது கிரில் சிக்கன் அங்க போய் எத்தனையோ நாளை வச்சதை தருவான். வனாந்தரத்திலிருந்து காடைகளை ப்ரிப்பேர் பண்ணி கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்துக்கு கொடுத்தார் அல்லவா? இந்த தேவனை பார்த்து எனக்கு அது சரியில்லை, எனக்கு இது சரியில்லை, என் வாழ்க்கையே சரியில்லைன்னு உன் நாக்கால சொல்ல சொல்ல நீ வனாந்தரத்தில் அழிந்துதான் போவ. ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, ஒன்றும் எனக்கு குறைவுபடவில்லை, கர்த்தர் என்னை நேர்த்தியாய் நடத்துகிறார்னு நீ சொல்ல சொல்ல உனக்கு கானானுக்கான வழியை கர்த்தர் திறந்து விடுவா. அல்லேலூயா. என்கிட்ட கடந்த நாளில் ஒரு அம்மா ஜோமனை வந்துச்சு, ஒரு ஐயா என்கிட்ட என்ன சொல்றாங்க தெரியுமா? அந்த ஐயா வந்து உடனே சொன்னாரு, என் பொண்டாட்டிக்கு ரத்த காட்டேரி இருக்கு, கொஞ்சம் ஜோம் பண்ணி விடுங்க. என்னது என்னது? ஆமா, உண்மையிலே என்ன காட்டேரி? அப்போ நானும் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரையும் என்னெல்லாம் வசனம் தெரியுமோ அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இது என்ன ஆண்டவர்? பேயான்னு. அப்போ ஆண்டவர் சொன்னார், இது பேய் இல்லை. என்ன இல்லை? பேய் இல்லைன்னு. புருஷக்காரனை வெளியே விட்டுட்டு பொண்டாட்டிக்காரியை உள்ளே கூப்பிட்டுட்டு கேட்குறேன், எம்மா தயவா கேட்குற, தொண்டை தண்ணி ஒத்த கத்துறேன், பேயா இருந்தால் நான் ஜோம் பண்ண ஜபத்தில் என்ன செஞ்சுருக்கும்? போயிருக்கும். உனக்கு என்னம்மா பிரச்சனைன்னு. அப்பந்தான் அந்த அம்மா ஒரு வெளிப்பாடு சொல்லிச்சு பார், வேற லெவல்.
என்ன சொல்லிச்சு தெரியுமா? என் புருஷன் லட்சக்கணக்கா சம்பாதிக்காம பிரதர், ஒரு ரூபா கூட என்ன செய்ய மாட்டேங்கான், தர மாட்டேங்கான். இப்போ நான் ஆத்தா வந்திருக்கேன், எனக்கு கோழியை வாங்கிட்டு வா, எனக்கு இதை வாங்கிட்டு வான்னு சொன்னா இந்த தொந்தரவு தாங்காம அவன் என்ன செய்யறான்? எப்போதெல்லாம் எனக்கு ரொம்ப பசிக்குதோ அப்போதெல்லாம் என் மேல யார் வந்துருவா? ஆண்டவரே மன்னியப்பா. ஆமா, இவன் அவன் நல்லா இருக்கிறத பார்த்தா இவளுக்கு வேகுது. அவன் நல்லா இருக்கிறத பார்த்தா, நல்லா ட்ரெஸ் பண்ணா, இவன் எங்கேயாவது போகணும்னு பார்த்தா டப்புன்னு யார் வந்துருவா? யார் வந்துருவா? அத்தா வந்துருது. இப்ப என்னாச்சுன்னு சொன்னா, கொஞ்ச நாள் கிட்டத்தட்ட 2.5 வருஷமா இவன் ஒழுங்கா வாங்கி கொடுத்தாலே 300 ரூபால முடிஞ்சிருக்கும். 30 லட்சத்துக்கிட்ட செலவு பண்ணியிருக்கான். எத்தனை? எதுக்கு? ஆத்தாவை துரத்ததுக்கு. இவனுக்கு எதுவுமே தெரியல. நல்ல வேலை, அதான் சொன்னல, அந்த கிருபை கொஞ்சம் தந்திருக்கா. அந்த அக்கா என்கிட்டயாவது சொல்லிச்சு, பிரதர் எனக்கு ஒன்றும் இல்லை, நிறைய பேர் மெழுக ஊத்துனானுங்களாம். எது போக? ஆமா, பெல்ட்டை வச்சு அடிச்சப்ப கூட சொல்லலை பிரதர், ஏன்னா இவன் கண்டுபிடிச்சிருவானு. அவ்வளவு 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 ஸ்ட்ராங். என்னன்னு தெரியல, என்ன பார்த்த உடனே அதான் சொன்ன கொஞ்சம் கிருபை இருக்கு போல. அந்த அக்கா சொல்லிட்டாங்க, தம்பி இப்படியெல்லாம் ஜோம் பண்ணாதீங்க, உங்க எனர்ஜியை வேஸ்ட் பண்ண. இவனுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்கணும்னா நான் ஆத்தாவை என்ன செய்வேன்? வர வைப்பேன்னு. நான் உடனே இவங்களை வெளியே அனுப்பிட்டு அந்த பிரதரை கூப்பிட்டு சொன்னேன், பிரதர் பொண்டாட்டிக்கு ஒரு நைட்டி வாங்கி கொடுங்க, ஒரு சாரி வாங்கி கொடுங்க, இப்படியெல்லாம் நீங்க பொண்டாட்டிக்கு பண்ணீங்கன்னா ஆத்தா என்ன செஞ்சிருவா? ஆமா, இப்ப நிறைய பேர் ட்ரை பண்ணாதீங்க. நிறைய பேர் இங்க புருஷர்கள் சொல்ல, ஒன்னாதே அவ மோகினி ஆட்டம் ஆடுறா, நீங்க வேற இதை சொல்லிட்டீங்களேன்னு. இப்ப என்னாச்சு தெரியுமா பிரதர்? அதுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் சர்ச்சுக்கு வர சொல்லி என்ன பண்ணினேன் தெரியுமா? அவங்களுக்கு விசுவாச வார்த்தையை சொல்லி 2 பேரும் ரட்சிக்கப்பட்டாங்க. 2 பேரும் ரட்சிக்கப்பட்டு இப்போ என்னாச்சு தெரியுமா? சர்ச்சில் பெரிய ஒரு பிலீவராக இருக்கிறாங்க. இப்படி ரட்சிக்கப்படுறதுக்கு ஏதாவது ஆத்தா வந்தால் பரவாயில்லைங்க. இன்னைக்கு நிறைய பேரோடைய நாக்கு, நிறைய பேரோட நாக்கு சரியில்லை. புருஷனை பார்த்து பாரு, உன்னையாண்டா நான் கல்யாணம் பண்ணினேன், உன்னையாண்டி நான் கல்யாணம் பண்ணினேன். பிள்ளைங்களை பார்த்து சனியனை, மாடை, எருமை, பன்னி, இப்படி போட்டு கூப்பிடுறது. நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல வரேன், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் அழிந்து போனதுக்கு மெயின் காரணமே எது தெரியுமா? சொல்லுங்க. அந்த நாக்கு யோசுவாவுக்கும் காலேப்புக்கும் ஒழுங்கா இருந்ததுனால தான் வருஷங்களை தாண்டியும் தான் போய் வந்த தேசத்துல கர்த்தர் கொண்டு போய் விட்டாருங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு உன் நாக்கு சரியாயிருச்சுன்னா கண்டிப்பா உன்கிட்ட சொல்ல வரேன், உன் வாக்கு தத்தம் நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த எலும்பில்லாத நாக்கை எப்படி புரட்டினாலும் பொருளும். நான் ஒரு கதை சொல்லியிருக்கிறேன்னு தெரியல. ஒரு வயசான அம்மா ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்திருக்காங்க. எதுக்கு? ரேஷன் கடைக்கு. அப்போ இந்த என்ன மாதிரி ஒரு வாலிப தம்பி என்ன பண்ணியிருக்கிறான், அந்த வயசான அம்மாவை பைக்கில் ஏற்றி கொண்டு போய் வீட்டு வரையும் விட்டுருக்கான். அம்மா வெயிலில் வந்திருக்கேன்னு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு பேய் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? தண்ணி குழாய் அடியில் அவட்ட போய் ஃபோனை வச்சுட்டு ஒரே வார்த்தை தான், பாரு கொளுத்தி போடுறதை எப்படி கொளுத்தி போடுறான்னு, எனக்கு டைம் இல்லை, ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறேன்னு. என்ன வார்த்தை? உன் புருஷன் எவ்வளையோ பைக்கில் ஃபோனை கட் பண்ணிட்டா, திரும்ப திரும்ப இவன் ஃபோன் அடிக்கா, அவன் ஃபோனு சுவிட்ச் ஆஃப். பார்த்தியா, ஒரு வார்த்தையை சொல்லிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடறா. இப்போ இங்கே பத்திச்சு பாரு தீ. நார்மலாக வேலை முடிச்சுட்டு வந்தான், காப்பியோ ஏதாவது குடிக்கலாம்.
வந்தோன நாய் கூட தெரிச்சு ஓடுங்க. நீ சிரிச்சு முடிட்டு தான் வெயிட் பண்ற. அப்படி கத்துறது. பட்டாசு கூட தீபாவளிக்கு மட்டும்தாங்க வெடிக்கும். இது என்னது, ராக்கெட்டா ஜெட்டா ஒன்னும் புரியல. படபட 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 படபட. என்னடி ஆச்சு உனக்கு? நீ எவ்வளவு பைக்கில் ஏத்திட்டு போன? அவன் சொல்ல வரான், இப்படி வயசான ஒரு அம்மானு. நீ வாய மூடு. அப்பமே தெரியும், நீ சீக்கிரமா கிளம்பி போகும்போதே தெரியும் நீ இவளை ஏத்துறதுக்கு தான், வண்டியில ஏத்துறதுக்கு தான் போயிருப்பேன்னு. இங்க பாருங்க, சண்டை பூகம்பம் வெடிச்சிருச்சு. அடுத்த நாள் பாஸ்டர்ட்ட வந்து பஞ்சாயத்து. யார்கிட்ட? பலியாடு நாங்க தானே. லாஸ்ட் பஞ்சாயத்துக்கு வந்த உடனே அந்த அம்மா வருது. பாஸ்டர் கொஞ்சம் லேட் ஆயிட்டாரு. அப்ப அந்த அம்மா, அந்த சர்ச்சுக்கு போற அம்மா, அந்த அம்மா வந்து அந்த ஒய்ஃப்கிட்ட சொல்லுதான், மகாராணி நீ நல்லா இருப்ப, மகராச மாதிரி உன் புருஷன் வந்து என்ன பண்ணா, வண்டியில ஏத்திட்டு போனான்னு. அப்பந்தான் இந்த அம்மாவுக்கு மெண்டல் தெளியுது. அந்த நாக்கு பத்தியா, நாக்கு புருஷனை சந்தேகப்படுது, பொண்டாட்டியே சந்தேகப்படுது, பிள்ளைங்களை சந்தேகப்படுது. இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல வரேன், எகிப்து இஸ்ரவேல் ஜனங்களில அவ்வளவு பேரு கானானுக்கு போகவில்லை, வாக்கு தத்தத்தை சுகந்தரிக்கல. எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமாங்க அது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இவர்களுடைய நாக்கு. இவர்களுடைய நாக்கு. இந்த இன்னைக்கு நல்ல அந்நிய பாஷையில பேசுற சந்தோஷம் இதே நாக்குல தான் போய் சினிமா பாட்டை அள்ளி வீசுற. இங்க உள்ளவங்க நம்பர் எதுவும் என்கிட்ட இல்லை, எனக்கு வேண்டாம். ஆனா நான் இன்னைக்கு உங்கள தெளிவா சொல்றேன், நீ பூட்டிட்டு தப்பு செஞ்சாலும் பூட்டாம தப்பு செஞ்சாலும் இந்த அம்மாவுக்கு கர்த்தர் வெளிப்பாடு கொடுத்துருவார். சிலருடைய ஸ்டேட்டஸை பார்த்தேன், தூக்கி வாரி போட்டுருச்சு. ஒரு ஸ்டேட்டஸை காலையில் தாம்மா படித்த ஒரு பிலீவர், நான் இங்கே அவள் அங்கேன்னு. எவான்னு தெரியலையே. நான் கேட்டேன், இது யாருக்காக வச்சிருக்கேன்னு. அவன் அதோட ஆன்லைனில் விட்டு போனவன் இன்னும் வரல. இந்த நாக்கு. எனக்கு படிப்பு வராது. என்ன வராது? எனக்கு இங்கிலீஷு, எனக்கு ஹிந்தி வராது. நீ வராதுன்னு சொல்றதுக்கா தேவன் உன்னை வராந்தரத்தில் கூட்டிட்டு வந்தாரு? வராததை வர வைக்கிறதற்காகத்தான். மனுஷனால் கூடாததுதான், ஆனால் தேவனால் கூடும். எனக்கு முடியாது, எனக்கு இனி இந்த வேலையில இருக்க. ஆமா, எல்லாம் உங்க மாமியார் வீடு மாதிரியே சோபா செட்டு, 24 மணி நேரம் சோறு, வேலை செய்யற இடத்துல தருவான். அவனுக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் தாரானா, உன்னை போட்டு உழுக்கு எடுத்ததுக்கு அப்புறம் தான் என்ன தருவான்? ஆமா, இல்லாட்டி அவன் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கும்போது மாத்திரம் சேலரி வந்துருச்சு. எனக்கு இந்த வேலை பிடிக்கல பிரதர். யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? தேவ பிள்ளைகளை என் அனுபவத்தில் சொல்லுகிறேன். உனக்கு கஷ்டப்படாம ஏதாவது கிடைச்சிச்சுன்னா கஷ்டப்படாமையே உன்னை விட்டு அது போயிடும். ஆனா ஏதாவது கஷ்டப்பட்டு கிடைச்சிச்சுன்னா எது போனாலும் அந்த கஷ்டத்துல வந்து ஆசீர்வாதம் மாத்திரம் போகவே போகாது. பிள்ளைங்களுக்கு நீங்க கஷ்டப்பட முடியாது. எங்க ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க, நோகாம நொங்க எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? சாப்பிட்டு பாரு தெரியும். ஒழுங்கா காலையில எழும்ப மாட்டான், ஒழுங்கா பைபிள் படிக்க மாட்டான், ஒழுங்கா இங்க பாரு, நீ காலையில உனக்கு வேலை இருக்கோ வேலை இல்லையோ, காலையில ஆனா ஒழுங்கா எழும்பிடணும். ஒரு மனுஷன், தேவ மனுஷன் சொன்னான், உனக்கு வேலையே இல்லாம நீ வெட்டியா இருந்தா கூட காலையில நீ எழும்பிட்டனா அது உனக்கு ஜெயத்தை தரும்னு. ஆமைன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு வெயில் அடிக்கிற வரையும் கடந்து தூங்குறது. சூரியன் எப்பமா உதிக்குதுங்க? சூரியன் எப்போ உதிக்குது? அது தெரிஞ்சா நாங்க எங்க இருக்கோம்னு கேக்குறீங்களா? சூரியன் எப்போ உதிக்குது சொல்லுங்க. கணவர் வேண்டாம், சொல்லுங்க. எத்தனை மணிக்கு?
பாரு, இந்த சிம்பிள் கேள்விக்கே ஒரு தரம் 6 சொல்லுது, இனி ஒரு தரம் 5 சொல்லுது, இனி ஒன்று வருது பக்கத்தில் 6:45க்குன்னு. நீ எழும்பும் போது சூரியன் உதிக்கல, அந்த டைமை நான் கேட்கல, அந்த டைமை நான் கேட்கலம்மா. அவள் அதிகாலமே இருட்டோட எழும்பி, ஆமா என்ன ஒரு இது இன்னைக்கு பாரு, அந்த பேய் தூக்கம் 3 hour தூங்குறது கஷ்டமா இருக்கு எனக்கு. பாவம் அந்த ஐயா என்ன டிஸ்டர்ப் பண்ணனால கொஞ்சம் நேரம் தூங்கினேன், அம்மாவும் கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுன்னு. இன்னைக்கு என்ன சொல்றேன் தெரியுமா, சுறுசுறுப்பு உள்ளவனுடைய கையோ செல்வத்தை உண்டாக்கும்னு இருக்கு. சோம்பேறிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே மாட்டாருங்க. உண்மையிலே சொல்றேன், நீ எவ்வளவு பெரிய படிப்பாளியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய அலுவாளியா இருந்தாலும், உனக்குள்ள சோம்பல் இருந்துச்சுன்னு வை, சோம்பல்காரன் அழிம்பனுக்கு சகோதரன். சிலர் எல்லாம் பார்த்தீங்களா, இப்படி நடந்து வரும்போதே நமக்கு இப்படிதான் நடப்பான். எங்கடா போற? சர்ச்சுக்கு போறேன். இவனை பார்த்த உடனே மூடு என்ன செஞ்சிடும், அப்செட் ஆயிரும். நீ உனக்கு பசி எடுக்கும்போது நீயா சோறு கேட்பியா, இல்லாட்டி உங்க அப்பா அம்மா பசி எடுக்கும் போதெல்லாம் உங்ககிட்ட கொண்டு தருவாங்களா? யார் கேட்போம்? எனக்குள்ள ஒரு பசி இருக்கு, பசி எடுக்கும்போது எனக்கு பன்னோ காப்பியோ ஏதாவது நான் குடிச்சேன்னா பசி அடங்கிரும். இந்த உணர்வு உனக்கு உள்ளுக்குள்ள இருந்து வர்ற மாதிரி காலையில ஞாயிற்றுக்கிழமை ஆனா நான் சர்ச்சுக்கு போகணும்னு 9 மணினா 5 மணிக்கு எழும்பி ஆண்டவருடைய சமூகத்தில் நின்றுட்டு, ஆண்டவரே இன்னைக்கு நான் வார்த்தையை கேட்க போறேன், இன்னைக்குள்ள மெசேஜ் எனக்காக வரணும்னு நீ ஜோம் பண்ணிட்டு வந்தனா, அந்த 1 மாசமும் அந்த 1 வாரமும் நீ கஷ்டப்படாம உன் வாழ்க்கையை நடத்த. ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு அது இல்லை. நாக்க பார்த்தனா எப்பா, சிலரெல்லாம் பேசுறத நான் பார்த்துருக்கேங்க. எருமை மாடு, என்னது யாரையா சொன்னீங்க? தெளிவா சொல், மொட்டையா சொல்லிடாது. அவர் குனிஞ்சிட்டே திரும்பி என்ன பார்த்து எருமை மாடுன்னு சொல்றாரு. ஆமா, நாய, என்னது இந்த நாய்க்கு வந்த சோதனை தெரியுமா பிரதர்? ஏதாவது உனக்கு எவனாவது ஹெல்ப் பண்ணலைன்னா அவனை அந்த நாயை பார்த்து என்ன சொல்ற? நன்றி கட்ட. நீ சோறை போடும்போது எவனாவது ஹெல்ப் பண்ணா இது என்ன சொல்றோம்? நன்றி உள்ள. பாத்தியா, வாழ்ந்தாலும் அதுக்கு கெட்ட பேரு. அந்த நாய்க்கே அந்த நிலைமை. இன்னைக்கு நான் சொல்ல வரேன், இங்க இருக்கிற நிறைய பேருடைய நாக்கு சரியாச்சுன்னா லைஃப் சரியாயிரும். ஆமீன் சொல்லுங்களேன், ஆமீன் சொல்லுங்களேன். ஐயோ எனக்கு இந்த ஜனம் வேண்டாம், எனக்கு இந்த ஊழிய வேண்டாம். என்னைக்கு என் நாக்கை நான் சரி பண்ண ஆரம்பித்தனோ அன்றிலிருந்து என் ஊழியம் வளர ஆரம்பித்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை காட்டுறேன். என்னாகமம் 14வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ராம் முழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். இங்க நைட் பிரேயர் நடக்குது. இரவு முழுவதும் என்ன செய்யறாங்க? கூக்குரலிட்டு அழுகுறாங்க. ஐயோ, கானான் தேசத்தை சுத்தி பார்க்க போனமே, அங்க சுத்தி பார்க்க போன 2 பேர் மட்டும் நல்லதா சொல்றாங்க, மற்ற 10 பேரும் அங்க ஏனோக்கின் புத்திரரை கண்டோம், அங்க ஒரு கோலியாத்தையே என்னால சமாளிக்க முடியல. ஆனா பார்க்கிறவனெல்லாம் எப்படி தெரியுறான்? கோலியாத்தா தெரிகிறான். இவன் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோன்னு சொல்லி அப்படி இரவு முழுவதும் அழுகிறாங்க. ஆனா அந்த 2 பேருடைய நாக்க பாத்தீங்களா? நீ சொல்ற பிரச்சனை எல்லாம் அங்க இருக்கு, இல்ல இல்லாம இல்ல. ஆனா கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். ஆனால் நான் போயிட்டு வந்த தேசத்துக்கு கர்த்தர் என்னை கொண்டு போவார்னு ஜீவனை பேசினதுனாலதான் அந்த 2 பேரும் கானானுக்குள்ள போனாங்க. மத்த எல்லாரும் வனாந்தரத்திலேயே அழிய வேண்டியது வந்தது. இன்னைக்கு என்ன வார்த்தையை பேசுற? நிறைய பேர் கேட்பாங்க, டிசம்பர் ஜனவரி 1ஆம் தேதி வாக்குத்தத்த மெசேஜ் எடுத்துட்டு, வாக்குத்தத்தை ஏன் நிறைவேறல? ஏன் நிறைவேறல தெரியுமா? நாக்கு நாக்கு. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், மூக்கால பேசாம நாக்கால பேச பழகு. மூக்கால பேசணும்னா முறுமுறுக்க தான் செய்வேன். எதால பேசணும்?
நாக்கால பேசு, ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பார். எனக்கு இதுவரையும் என்னை நடத்தின எபினேசர் இன்னும் என்னை நடத்துவார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன், என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு ஜீவனை பேசினா யாருக்கும் செய்ய முடியாத அற்புதத்தை தேவன் உனக்கென்று செய்வார். அந்த ஆசீர்வாத வானத்திலிருந்து உன்மேல் இறங்கி வரும். ஏன் ஆண்டவரே கொண்டு வந்தீங்க? ஒரே அழுக, ஒரே புலம்பல், நாக்கு சரியில்லை. நாக்க பத்திரமா பயன்படுத்தணும். நீங்க நாக்க பத்திரமா பயன்படுத்தணும்னா என்ன சொல்லணும் தெரியுமா? சொல்லுங்க, எனக்கு ஒன்றும், ஆண்டவர் சொல்றாரு அந்த வசனத்துல. சொல்லுங்க, எனக்கு ஒன்றும். சொல்லுங்க, அந்த நாக்கு இன்னைக்காவது சரியாகட்டும். சொல்லுங்க, எனக்கு ஒன்றும். எல்லாவற்றையும் ஆண்டவர் தந்தார். ஆமென். இப்படி சொல்லும் போது என்னாகும் தெரியுமா? உனக்கு நீ கட்டாத ஒரு வீட்டை கர்த்தர் உனக்கு கட்டிக்கிட்டு இருக்கிறார். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா? அம்மாட்ட சொல்லியிருந்தேன், நான் இப்போ தனியாக மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சிட்டேன், நிறைய பேர் வர்றாங்க. ஐயோ ஆன்லைனில் வேற போகுது, சொல்லலாம்னு தெரியல. ஒரு அம்மாவுக்கு ஒரு வாலிப பொண்ணுக்கு 28 வயசு வரையும் அவள் ஏஜ் அட்டன் பண்ணலை. என்ன? அப்போ 3 நாள் அந்த பிள்ளைக்காக போய் உபவாசம் இருந்து ஜோம் பண்ண எனக்கு தெரிஞ்சிருச்சு இது ஒரு பேய் தான். அவள் அடி வயிற்றை கட்டி வச்சிருக்கிற பொல்லாத ஆவியை போன்னு சொல்லி 3 நாள் ஜோம் பண்ணிட்டு நான் ஊருக்கு போயிட்டேன். அடுத்த வாரமே தேவனுடைய அருளால் அவருடைய கிருபையினால் அவள் ஏஜ் அட்டன் பண்ணிட்டா. கல்யாண வயசில் ஏஜ் அட்டன் பண்ணலைன்னா ஒரு பிள்ளையோடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. அவங்க என்ன பண்ணினாங்க தெரியுமா? நான் வந்ததுக்கப்புறம் அரை கிரவுண்டு இடத்த கொண்டு வந்து உங்கள் சர்ச்சு கட்டுறதுக்காக, உங்கள் டவரை கட்டுறதுக்காக எழுதி தந்துட்டாங்கம்மா. நான் உங்களுக்கு சொல்லவா, நான் இருக்கிற நிலைமையில் அரை கிரவுண்டு வாங்க முடியும்? ஆனால் நான் சொல்கிறேன்ல, நான் என் நாக்கு ஒழுங்காக இருந்தபோது கட்டாத ஒரு இடத்த கர்த்தர் எனக்காக ஆயத்தப்படுத்தினார். பைபிளில் ஊழியக்காரனுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு, ஜாதிகளின் செல்வத்தை நீ திம்பாயின்னு. ஆமேன்னு சொல்லுங்களேன். இதெல்லாங்க விசுவாசம். எனக்கு தெரியும் என் தேவன் என்ன நடத்திக்கிட்டு போறாருன்னா அவர் என்ன அப்படி வனாந்தரத்தில் சாக விட மாட்டாரு. 17 வயதுல ஊழியத்திற்காக வந்து இன்னைக்கு வரையும் வனாந்தரம் வந்தது, கஷ்டம் வந்தது, அப்போதெல்லாம் முறுமுறுக்காமல் இந்த இயேசுவுக்காக நின்றதினால் அந்த வனாந்தரம் கூட எனக்கு அற்புதமாய் மாறி தேவன் என்னை கானானுக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறார். என்ன பேசுற நாக்குல அந்த வார்த்தை, நான் அழிஞ்சிருவேன் அழிஞ்சிருவேன் அழிஞ்சிருவேன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ? எனக்கு படிப்பு வராது படிப்பு வராது படிப்பு வராதுன்னு சொன்னா? ஆமா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒரு கெட்ட புத்தி அதுதாங்க. ஆண்டவர் பார்த்துட்டு சொன்னாரு, ஒருத்தனையும் நான் வாக்குத்தத்தம் பண்ணின இடத்துக்கு என்ன செய்ய மாட்டேன். ஏன்னா ஒருத்தனாவது கொஞ்சம் நல்லதா ஜீவனை பேசி இருந்தா அந்த யோசுவாவையும் காலை போய் எங்க கொண்டு போனார்? ஏன்னா அவங்க ஜீவனை பேசினாங்க. ஆமீன் சொல்லுங்களேன். கட்டாத வீடு அவர்களுக்காக கட்டப்பட்டது. அந்த தோட்டம் கட்டப்பட்டது, அந்த கிணறு தோண்டப்பட்டது. இதெல்லாம் யாருக்காக தெரியுமா? தேவனை நம்பி இருக்கிறவர்களுக்காக தேவன் ஆயத்தப்படுத்தினது. இன்னைக்கு நாக்க ஒழுங்கா யூஸ் பண்ணாம உங்க வாழ்க்கை தொலைஞ்சு போயிடாம. சொல்லுங்க, நாக்க பத்திரமா பாதுகாக்கணும். இல்ல என்ன பண்ணணும்? எல்லா இடத்துலயும் கண் ஆஸ்பத்திரி இருக்குங்க, எல்லா இடத்துலயும் காது ஹாஸ்பிட்டல் இருக்குங்க. ஆனா நாக்குக்குன்னு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாவ் ஹாஸ்பிட்டல் இருக்கா? ஏன்னா அதை யாராலையும் அடக்க முடியாதுன்னு தெரிஞ்சுதான் அதை வைக்கல, நஷ்டத்துல போகணும். ஆமா, நாக்கு ஹாஸ்பிட்டல் வச்சான்னு சொன்னா எவனாவது கட்ட நினைச்சா அடக்க நினைச்சா அடக்க முடியும்? ஒன்னே ஒன்று பண்ணலாம், அவனை ஒன்னில் ஊமையாக்கணும். என்ன ஆக்கணும்? ஆனா நான் சொல்ல வரேன் தெரியுமா, இந்த நாக்கு ஜீவனை பேச வேண்டியது. ஆமைன்னு சொல்லுங்களேன். சிலரெல்லாம் என்கிட்ட ஜெபம் பண்ண வரும்போது என்கிட்ட என்ன சொல்லுவாங்க தெரியுமா?
பிரதர் எனக்கு அப்படி இருக்கு பிரதர், எனக்கு வயித்தை போட்டு அப்படி பிரட்டுது பிரதர், தொண்டை வரையும் வாந்தி வந்துடுது பிரதர். நான் சொன்னேன், உன் வார்த்தையை ஒழுங்காக்கு. ஏன்னா பிசாசு கேட்பான், பிசாசு கேட்பான். ஒரு ஊழியக்காரன் வந்து ஒரு வீட்டில் போய் ஆணிங் பெல் அடிச்சிருக்கானா. அப்போ அந்த அம்மா ஏதோ வந்து குளிச்சுட்டு நின்று இருக்காங்க. இந்த பாப்பா சோஃபா செட்டில் உட்காந்துருந்து கால் மேலே கால் போட்டுட்டு படம் பார்த்துட்டு இருந்திருக்கா. பாஸ்ட்டு வந்து ரொம்ப நேரமாக ஆன் பண்ணி அடித்ததுனால இவ வந்து அப்படி கேட்காம இருந்ததுனால இந்த அம்மா பாத்ரூம்லேருந்து சவுண்டு விடுது, ஏ சனியனே நீ போய் கதவை தரேன்னு. என்னன்னு இவ கதவை திறந்துட்டு இவர் உள்ளே வந்துட்டார். ஒரு கதை தான். இவர் உள்ளே வந்த உடனே என்னாச்சு தெரியுமா, நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா அம்மா ஜோம் பண்ணுறேன்னு தலையில் கை வச்சிருக்கிறேன். கையில் கை வச்சா அந்த பொண்ணு ஆடுது. என்னன்னு தெரியுமா, யாருமா நீனு கேட்டால் நான் சனியேன்னு. ஏன்னா நான் ரோட்டு வழியாக போயிட்டு இருந்தேன், நான் சும்மா போயிட்டு இருந்தேன். அவள் என்ன கூப்பிட்டா, சனியனே. நாக்கு நாக்கு நாக்கு, இந்த நாக்கு சரியாய், நான் உண்மையிலே சொல்கிறேன், தேவையில்லாததை பேச மாட்டேன்னு என் நாக்கை நான் என் கண்ணாடியில் நின்னால என்ன சரி பண்ணலை. என் நாக்கை நான் சரி பண்ண போது என் வாழ்க்கையில் ஆண்டவர் அந்த பொக்கிஷ சாலையாகிய வானத்தை கொட்டுனாருங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். நாக்கு ஒழுங்கா இருக்கணும். என்ன இருக்கணும்? சரி, இப்போ சொல்லுங்க, ஆண்டவரே என் நாக்கால சொல்லுங்க ஜீவனை பேசுவேன். இன்னைக்கு சொல்லு, உனக்காக வீடு கட்டலைன்னா கர்த்தர் கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. உனக்காக தோட்டம் வாங்கலைன்னா தோட்டத்தை தருவாரு. யாரும் சொல்ல மாட்டேங்கீங்களே, சொல்லுங்க. என் நாக்கால நான் ஜீவனை பேசுவேன். என்னத்தை பேசுவேன்? எதை பேசுவேன்? ஜீவனை பேசுவேன். சரி, ரெண்டாவது நம்ம யூஸ் பண்ண வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? சங்கீதம் 70:4 வாசிங்க சீக்கிரம். உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உமது ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஒன்னும் தெரியலையே, சேர்ந்து வாசிங்க அழகா. உமது ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும். ரெண்டாவது, உன் வாழ்க்கையில நீ பேச வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? தேவனுக்கு எப்பொழுதும் பேசி. இப்பமா சொல்லு, தேவனுக்கு எப்பொழுதும், தேவனுக்கு எப்பொழுதும், தேவனுக்கு எப்பொழுதும் மகிமை உண்டாவதாக உன் நாக்கில் சொல்லணுமா? முதல்ல என்ன சொல்லணும்? ஒன்றும் எனக்கு. ரெண்டாவது என்ன சொல்லணும்? எப்பொழுதும் தேவனுக்கு என்ன உண்டாவதாக. யாரும் சொல்ல மாட்டேங்கீங்களே, சொல்லுங்களேன். எப்பொழுதும் தேவனுக்கு, உமது ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும், எப்பொழுதும் இப்படி நம்ம பேசணும். பைபிளில் ஆண்டவர் இந்த பூமியில் இருந்தபோது நிறைய குடும்பத்துக்கு போய் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு குடும்பம் தான் லாசரோடைய குடும்பம். யாரோட குடும்பம்? லாசரோட குடும்பம். இங்கே பாருங்களேன், அதில் ஏன் ஆண்டவர் போகலை தெரியுமா? அவர் கூப்பிட்ட உடனே. நம்ம நேசித்தவங்க யாராவது இழுத்துட்டு கிடந்தா நம்ம போவோமா, போக மாட்டோமா? ஆனால் ஆண்டவர் போகலை. இவன் கேள்வி கேட்கும் போதே ஆண்டவர் பதில் கொடுத்துட்டார். என்ன கொடுத்தார் தெரியுமா? நீங்க நேசிச்ச லாசர் வந்து மரிக்கிற அவஸ்தையில் இருக்கிறா, நீங்க வாங்கன்னு சொன்ன போது ஆண்டவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? இது மரணத்துக்கு ஏதுவாய் மாறாமல் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும்
ஆமா, அங்க சொல்லி இருக்கு, இது மரணத்துக்கு ஏதுவாய் மாறாம இந்த காரியத்துல தேவன் நாம மகிமைப்படுகிறதற்காகத்தான் நான் அமைதியா இருக்கிறேன்னு. அல்லேலூயா. இன்னைக்கு வரைய ஆண்டவர் எனக்கு எதுவும் செய்யலையே, இதுவரையும் எனக்கு எதுவுமே நடக்கலையே, இவ்வளவு நாள் ஜோம் பண்றேன், நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆண்டவர் என்ன ரொம்ப நேசிக்கிறாரு, எதுக்கு அவர் எனக்கு தாமதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, எதுக்கு எல்லாத்துக்கும் லேட்டா ஆயிட்டு இருக்குன்னு வைய, ஒன்றே ஒன்று புரிந்துக்கோ, கர்த்தர் தாமதம் பண்ணுகிறார்னா அவருடைய மகிமையை உனக்கு வெளிப்படுத்துகிறதற்காகத்தான் அவர் தாமதிக்கிறாரே தவிர உன்னை கஷ்டப்படுத்தவோ, உன்னை வேதனைப்படுத்தவோ, உன்னை சித்திரப்படுத்தவோ இல்லை. உன் காரியத்தில் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். தேவனுடைய நாமம் என்னப்படும்? மகிமைப்படும். இப்போ வர்றேன், பேசுகிறேன், நல்லா கவனிங்க. இப்போ மரியாள் கல்லறைக்கு போயாச்சு ஆண்டவரோட. இவ கல்லறையை ஓப்பன் பண்ணுனா, ஆண்டவர் ஓப்பன் பண்ண போகும்போது இவ என்ன சொல்றா? என்னது 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 சொல்லுங்க. சில காரியத்தை ஓப்பன் பண்ண என்ன செய்யும்? சிலருடைய காரியத்தை ஓப்பன் பண்ண என்ன செய்யும்? அவ சொல்றா, ஆண்டவரே என் சகோதரன் தான், ஆனாலும் என்ன பண்ணாங்க, கல்லறைய ஓப்பன் பண்ணாதீங்க. ஓப்பன் பண்ண என்ன ஆகும்? சிலருடைய வாழ்க்கைய ஆண்டவர் ஏன் இன்னும் ஓப்பன் பண்ணாம வச்சிருக்கிறாரு தெரியுமா? அது என்ன செய்யும்? ஐயோ, ஆமா. ஆனா உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு சொல்லவா பிள்ளைகளை? தேவ நாம மகிமைப்படணும்னா ஓப்பன் பண்ணுனா நாராது, அது மணக்க தான் செய்யும். அல்லேலூயா. சிலரெல்லாம் இருக்காங்க, என் காரியத்தை மட்டும் ஓப்பன் பண்ணுனா ஐயோ போச்சுன்னு. ஆனா நான் இன்னைக்கு சொல்ல வரேன், அந்த காரியத்துல நாச்சம் பிடிக்கிற நிலைமையா இருந்தா கூட கர்த்தருடைய நாம மகிமைப்படும்னா அது நாராமல் விடுதலையாகும். தேவனுக்கு எப்பொழுது மகிமை உண்டாவதாக என்று சொல்லு. தேவனுக்கு எப்பொழுது மகிமை உண்டாவதாக, தேவனுக்கு எப்பொழுது மகிமை உண்டாவதாக. இப்படி சொன்னா நார போற காரியத்தை கூட என் தேவன் மகிமையாக மாற பண்ணினார். ஆனால் உன் வாழ்க்கையில இன்னைக்கு சில காரியங்களை நான் சொன்னா, சில காரியங்களை நான் ஓபன் பண்ணனா, என் நிறைய பேர் என்ன பார்த்து சொல்லுவான். நிறைய பேர் ஏன்டா வந்து ப்ரேயருக்கு வரும்போது அவளை நான் சந்தி சிரிக்க வைப்பேன். என்ன பண்ணுவான்? நான் அவளை பாரு, அவளை நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு. தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு சொல்ல வரேன், தேவன் அந்த விஷயத்துல அமைதியா இருந்தார்னா, நீ ஆண்டவரை மாத்திர சொல்லி தேவ நாம மகிமைப்படட்டும்னு சொன்னா, அந்த நாற்றத்தை கூட என் கர்த்தர் வாசனையாக உனக்கு மாற பண்ணுகிற தேவன். உன் நாக்க நீ சரி பண்ணு. நாக்க சரி பண்ணணும். எதை சரி பண்ணணும் சொல்லுங்க? எதை? நாக்க நம்ம சரி பண்ணணும். நாக்க சரி பண்ணலைன்னா வேலைக்கே ஆகாது. உங்களுக்கு வருகிறேன் திரும்ப. சங்கீதம் 34:1 வாசிங்க. அதெல்லாம் எடுக்கணுமா? நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அவருடைய துதி எப்பொழுதும். தாவீது சொல்றாரு, மரணத்துக்கும் எனக்கும் 1 அடி தூரம் தான் இருக்கு. சவுல் எப்பனாலும் அம்ப தூக்கி எறிறான், அது எப்பனாலும் என்னை வந்து தாக்கும். போற இடத்துல எல்லாம் சத்துரு. என் மனைவி என்னை கேவலமா பேசுறா, எனக்கு வாழ்ந்த காலம் போய் எல்லாம் இருண்ட காலமா இருக்குதுன்னு. அந்த நேரத்திலே அவ சொல்றா, எப்பொழுதும் கர்த்தருடைய துதி என் வாயிலே, எப்பொழுதும் உமக்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நினைத்தது போல உங்க வாழ்க்கை அமையலனா ஒன்றே ஒன்று புரிந்துக்கோ, தேவன் நினைத்தது போல அது அமையும். நான் விரும்பினதை எதையும் கர்த்தர் எனக்கு தரல, ஆனா நான் விரும்பாத நிறைய நல்லதை கர்த்தர் எனக்கு தந்தார். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல வர்றேன், தேவ நாம மகிமைப்பட போகிறது. ஆமென்.
அந்த குருடனை கொண்டு வந்து இயேசுகிட்ட கேட்கிறாங்க, இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா? பெற்ற ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? இவன் செஞ்ச பாவமும் இல்லை, இவங்க அப்பா அம்மா செஞ்ச பாவமும் இல்லை, தேவனுடைய நாமம் இவனிலே மகிமைப்படும்படி இவன் இப்படி பிறந்திருக்கிறான். நான் ஏன் பிறந்தேன்னு தெரியல, நான் ஏன் வளர்ந்தேன்னு தெரியல, ஏன் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன்னு தெரியலையேன்னு சொன்னா, தேவனுடைய நாமம் உன்னிலே மகிமைப்படும்படியாகத்தான் தேவன் இப்படி உன்னை வாழ வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினது யாரு? ஏன் கடினப்படுத்தினார் தெரியுமா? கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்த. செங்கடலை எதுக்கு முன்னாடி கொண்டு வந்தார் தெரியுமா? ஒன்னு அழிக்கிறதுக்காக இல்ல, செங்கடலை பிளக்கதான் உன் முன்னாடி செங்கடல் வந்தது. எரிகோ ஏன் உன் முன்னாடி வந்தது தெரியுமா? உன் முன்னாடி எதுவுமே எதிர்த்து நிற்க முடியாது, எல்லாம் கீழே விழுந்து போகும்னு. தேவனுடைய நாம மகிமைப்பட போகிறது, தேவனுடைய நாம மகிமைப்பட போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கட்டி வந்துருச்சுன்னு வை, அந்த கட்டியில நீ ஆண்டவரோட பிள்ளைனா, நாக்கில் எப்பொழுதும் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக சொன்னா, அந்த கட்டி கூட தேவ நாம மகிமைக்காக மாறிடுங்க. ஆமா, அந்த வியாதி, லாசருடைய வியாதி அவனை கொல்றதுக்கு வந்தது இல்லை. எதுக்கு வந்தது? தேவனுடைய நாம மகிமைக்காக வந்தது. செங்கடல் வந்தது உன்னை அழிக்கிறதுக்காக இல்லை, நான் தேவன், நான் மகிமைப்படுகிறதற்காக உனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை வச்சிருக்கிறேன். நிறைய பிசாசு வரும்போது சேலஞ்சா நிற்பேன். எல்லார்ட்டையும் போயிட்டு நம்மகிட்ட வரும். நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? எனக்கு தந்த கிருபையில் ஜோம் பண்ணுவேன், அந்த கிருபை அவளை சரி பண்ணி விட்டுறது. ஆமைன்னு சொல்லுங்களேன். இது என்ன தெரியுமா? நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல வர்றது ஒன்றே ஒன்று தான். அந்த தண்ணியிலையும் தீயிலையும் நுர தள்ளிட்டு ஒரு பையனை ஒரு அப்பா ஆண்டவர்கிட்ட கூட்டிட்டு போறார். அப்படி தானே? கூட்டிட்டு போகும்போது அப்பா முதல்ல பையனுக்காக ஜோம் பண்ணவே இல்லை. ஜோம் பண்ணாரா? என்ன சொன்னார் தெரியுமா ஆண்டவர்கிட்ட? நீங்க இவனை சரி பண்ணிடுவீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா எனக்குள்ளாடி பயங்கரமான ஒரு அவிசுவாசம் இருக்கு. அந்த அவிசுவாசம் நீங்க எனக்கு என்ன செய்யுங்க? உதவி செய்யுங்க. இன்னைக்கு நான் சொல்ல வரேன், தேவ நாம மகிமைப்பட முடியாதபடி, உனக்கும் உன் பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்க முடியாதபடி இருக்கிற அவிசுவாசம் நீங்கி விசுவாச வார்த்தைகளை பேசினால் அற்புதம் உனக்கு நடக்கும். அல்லேலூயா. எனக்கு வேலை ஒரே முறுமுறுப்பு, ஒரே முணுமுணுப்பு. அது சரியில்லை, இது சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லைன்னு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தாவீது சொல்றாரு, நான் துன்பத்தின் நடுவே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் ஆண்டவரே. சத்துருக்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் என்னை மேற்கொண்டு வந்தாலும் நான் ஜெயிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். வாயில இன்னைக்கு என்ன வார்த்தையை சொல்ற? ஒரு பிள்ளை கடந்த நாளில் நல்ல மார்க் எடுத்துட்டு வந்தா, அவன் மூஞ்சில சந்தோஷமே தெரியல. எத்தனை மார்க் தெரியுமா? 100க்கு 98, 100க்கு 97, 100க்கு 96. அவன் மூஞ்சில சந்தோஷமே இல்லை. என்ன பிள்ளை? ஆனா நான் சூசைட் பண்ண போறேன். எனக்கு புரியல, என்னது சூசைட் பண்ண போறியா? என்னன்னு கேட்டா, அண்ணா 100க்கு 100 எடுப்பேன்னு நினைச்சேன், 2 மார்க் என்ன ஆச்சு? எனக்கு 2 மார்க் தான். அப்ப நான் டெய்லி சூசைட் பண்ணும் போலையே. பாவிகளா, எனக்கு எடுத்ததே நம்ம 2 மார்க்கு, அப்ப இவன் 97 எடுத்ததுக்கே சூசைட் பண்ணணும்னா அப்ப நம்ம எல்லாம் டெய்லி என்ன பண்ணணும்? இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன் தெரியுமா, 2 மார்க் எடுத்தாலும் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன், தேவன் என்ன தோக்க விட மாட்டேன்னு. இங்க பாரு, ஜெயந்தான் உனக்கு சக்சஸ்னா தோல்வியில கூட தேவன் நாம மகிமைப்படுங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், ஆமேன்னு சொல்லுங்களேன். உன்னை ஆண்டவர் தோக்க விடுகிறவர் அல்ல. நீ தோத்தா கூட அதுல ஒரு அற்புதம் இருக்குது, இல்லையா? இல்லையா? நீ ஃபெயில் ஆனா கூட ஒரு அற்புதம் இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்களேன். நீ படிக்காம இன்னைக்கு எனக்கு படிப்பு வராததுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? நான் படிக்காதனாலயா?
நான் நல்லா படிப்பேன். ஏன் தெரியுமா? மூளைக்குள்ள அந்த குழப்பம் வந்துச்சு. எங்க அம்மா தாயின் கருவிலே இருக்கும்போது சொன்னாராம், இவன் மட்டும் ஆம்பளை பிள்ளையா பிறந்துட்டானா இவனை எங்க விடுவேன்னு. எங்க அம்மாட்ட பல முறை கேட்டிருக்கேன். என்கிட்ட ஒரு வார்த்தை அப்படியாவது கேட்டிருக்கலால நீ என்னன்னு. இப்போ நான் நல்ல ஐடியில் படித்து டிஷர்ட்டை போட்டு ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டு நல்ல ஐடி கார்டெல்லாம் போட்டு சந்தோஷமாக லட்சக்கணக்கில் சம்பாதிச்சு அப்படிதான் எனக்கு இந்த சோசியல் மீடியாலெல்லாம் வேலை செய்கிறது அவ்வளோ பிடிக்கும். அப்படி இருந்து போகணும்னு நினச்சேன். ஆனால் தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன்னா, நான் ஊழியத்தை தவிர எதை செஞ்சாலும் உருப்பிடாம போகுது. அதோட காரணம் என்ன தெரியுமா? நீ ஊழியத்துக்கு வா, எல்லாம் உருப்பணும்னு சொல்லி அழைத்தார். இன்னைக்கு ஊழியத்தில் நான் நிற்கிறதுனால நான் யாருக்கு என்ன செய்தாலும் தேவன் அதை வாய்க்க செய்கிறார். தேவனுடைய அழைப்புல நிற்கிறேன். உன் வேலையில தேவனுடைய நாம மகிமைப்படுதா? உன் திருமண வாழ்க்கையில தேவனுடைய நாம மகிமைப்படுதான்னு யோசி. உன்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் தூக்கி எறிஞ்சிரு தயவு செஞ்சு. தேவன் உன்னை ஆசீர்வதிக்கணும்னா நீ எதையும் பிளான் பண்ணாத, கவுந்துரும். நான் அடிக்கடி சொல்ல, நிறைய பேரை பார்த்துருக்கீங்களா? நிறைய பசங்க கிட்ட கேட்கும்போது உனக்கு என்ன மாதிரிடா பொண்ணு வேணும்னு, பொண்ணுகிட்ட கேட்கும்போது சொல்லுவாங்க எனக்கு ஹைட்டா வேணும்னு சொல்லுவா. என்ன வேணும்னு? ரெண்டாவது சொல்லுவா வெயிட்டா வேணும்னு. என்னன்னு? ஹைட்டாவும் வெயிட்டாவும் யாரு கிடைப்பா தெரியுமா? பைபிள்ல கோலியாத்து. நீ ஹைட்டா வெயிட்டா கேட்டதுனாலதான் அவனை பார்க்கும் போதெல்லாம் உனக்கு கலகம் வருகிறது, பயம் வருது, இவன் வந்தா என்ன பண்ணுவான்னு. ஆண்டவரே, எனக்கு ஹைட்டாவோ வெயிட்டாவோ இல்லை, உங்க இருதயத்துக்கு ஏற்ற ஒரு தாவீதை தாங்க, நான் நல்லா வாழுவேன்னு சொல்லு. இன்னைக்கு ஹைட்டை பார்த்து வெயிட்டை பார்த்து பணத்தை பார்த்து கல்யாணம் பண்ணுறதெல்லாம் அவங்க வாழ்க்கை எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியல. தேவ பிள்ளைகளே, இதெல்லாம் வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை, இது எல்லாம் வேணும். இதற்கு மேல தேவ சித்தம் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யணும். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய நாமம், கர்த்தருடைய நாமம். உங்க நாவுல உச்சரிக்க வேண்டிய வார்த்தை என்னது? கர்த்தருடைய நாமம். கடைசியா ஒரு வார்த்தை, சங்கீதம் 107 அதனுடைய 1-2 வசனங்களை வாசிங்க. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அடுத்த வசனம், கர்த்தரால் சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு. போதும் போதும் போதும். 3வது வார்த்தை என்ன சொல்லணும் தெரியுமா? கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை. சொல்லுங்க, கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. 3வது நம்ம வாயில வர வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை, அவர் கிருபை. இப்படி வாயில வரணும். அதனாலதான் ஏசாயாவில் எழுதியிருக்கு, எடுக்க வேண்டாம், 54வது அதிகாரத்தில் உங்களுக்கு தெரியும். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், அடுத்து என்னது? என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு. பிரதர், நாங்க எவ்வளவு க்ளோஸ்ன்னு தெரியுமா? எவ்வளவு க்ளோஸா இருந்தாலும் பிரிஞ்சிரும். ஆனா உன்னை பிரியாமல் இருக்கிறது எது? எது? சாலமோன் ஆலயத்தை கட்டுனான், பணத்தை வச்சு பொண்ணை வச்சு எல்லாத்தையும் கட்டுனான். அங்க மகிமை வந்துச்சான்னு எனக்கு தெரியல. ஆனா அங்க ஒரு வார்த்தையை சொன்னான். என்ன சொன்னான்? கர்த்தர் நல்லவர் என்பது, கர்த்தர் நல்லவர் என்று துதிச்சு பாடின போது என்னாச்சு தெரியுமா? மனுஷனால ஊழியம் செய்ய முடியாம தேவ நாம மகிமை அங்க நிரம்பியது. ஆமைன்னு சொல்லுங்களேன். நீங்க இன்னைக்கு சொல்லணும், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்ல பழகணும். அல்லேலூயா. இப்படி நீங்க சொல்லும் போது என்ன ஆகும் தெரியுமா? ஆண்டவருடைய அற்புதம் உங்கள் வாழ்க்கையிலே நடக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர் 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 என்று சொல்லிக்கொண்டே இருங்கள் உங்கள் வாழ்க்கையில. அல்லேலூயா. அதனாலதான் அப்போஸ்தலர் நடபடிகளில் ஆண்டவர் உயிர் தெழுந்ததுக்கு பிறகு
ஆண்டவர் போனதுக்கு பிறகு இவங்க எல்லாரும் காத்திருந்து ஜோம் பண்ணாங்களா. என்ன பண்ணாங்களா? இன்னைக்கு அதுதான் இறங்க போகுது. காத்திருந்து ஜோம் பண்ண போது என்ன இறங்கிச்சு? வானத்திலிருந்து சடுதியாய் பலத்த முழக்கம் உண்டாகி அங்க என்ன நாவு வந்துச்சா? என்ன நாவு? அப்படி பேச ஆரம்பித்த போதுதான் பேதுருனுடைய பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு விஷம் அல்ல இந்த நாவுல. இந்த நாவுல பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி இறங்கும் போது உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா கட்டுகளும் உடையுங்க. அல்லேலூயா. நாவுல அக்கினி இறங்கணும். எதுல இறங்கணும்? எதுல? அக்கினிமயமான நாவுகள் வேணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். நல்லா ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன், உங்க நாக்க பத்திரமா பார்த்துக்கணும். ஆமே. எதை? நாக்க. நிறைய பேருக்கு வாழ்க்கை சரியில்லாததுக்கு காரணம் பொண்டாட்டி இல்லை, புருஷன் இல்லை, பிள்ளைங்க இல்லை, என்ன சரியில்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, உன் நாக்கால தான் நீ அழிஞ்சேன்னு. பாரு என்ன எஃப்எம் ரேடியோ மாதிரி தோண 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 தோணன்னு அரிச்சுக்கிட்டே இருக்கிறது. ஒருத்தர் வேலைக்கு போயிட்டு வந்தானா முதல்ல என்ன பண்ண தெரியுமா? உன் சோக கதை சொந்த கதையெல்லாம் சொல்லாம அவன் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனோன்னா காப்பி, அவன் வீட்டை விட்டா ஓடி போறான். வந்த உடனே காப்பி எல்லாம் கொடுத்து கொஞ்சம் சமாதானம் ஆயிட்டானான்னு பார்த்துட்டு ஒரு காரியத்தை உங்ககிட்ட சொல்லலாமான்னு கேளு. அதுக்கு முன்னாடி அவன் வந்து பேக வைக்கிறதுக்கு முன்னாடி வரும்போதே போனு, சிக்கனை வாங்கிட்டு வா, மட்டனை வாங்கிட்டு வா. நான்லாம் சொல்லியிருக்கேன், ஊழியத்துக்கு போகும்போது நானா ஃபோன் பண்ணாம எனக்கு ஏதாவது, ஆமா நான் அங்க இருந்து பிசாசு பிடியில ஓட்டிட்டு அப்படி வரும்போது அந்த கறிக்கடையில் 1/2 கிலோ சிக்கனு அந்த பாய் கடையில் நல்லா இருக்குமா, சரி நம்மளும் இறங்கி பார்க்கலான்னு பார்த்தா அங்க கியூ நிக்கான். நம்ம கியூல நின்று அவளுக்கு இறைச்சியை வாங்கி கொடுத்து அது வேகலைன்னா ஏன் அடிக்கான்? வந்த உடனே கேள், சாப்பிட்டீங்களா, ஆபீஸ்ல பரவாயில்லையா, முதல்ல கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க விடு. இங்க இருந்து போகும்போதே என்ன தெரியுமா, ஏன் என்கிட்ட இன்னைக்கு குட் மார்னிங் சொல்லாம போனேன்? அவனுக்கு ஆபீஸுக்கு லேட் ஆயிருக்கும், சில டைம்ல வண்டி பஞ்சர் ஆயிரும். ஆண்களுடைய நிலைமை அதுதான், தள்ளிட்டு வந்து பஞ்சர் போடும். ஏன் நீ 6 மணிக்கு வர வேண்டியவே 7 மணிக்கு ஏன் வந்த? பஞ்சர் ரெடி ஆகி வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா நம்புவா? நான் உங்ககிட்ட சொல்ல வரேங்க, நாக்க ஒழுங்கா, சகோதரிகளே தயவு செஞ்சு உங்ககிட்ட சொல்றேன், உங்க வாழ்க்கையில புயல் வருகிறதற்கு காரணம் உங்க நாக்கு ஒழுங்கா இல்ல. இந்த நாக்க கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பெரிய கப்பலை கூட கண்ட்ரோல் பண்ண ஒரு சுக்கான். இன்னைக்கு இந்த நாக்க, இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு சொன்னது அதுதான். நாக்க நீ சரியா பயன்படுத்தும் போது இருள் விலகும், வெறுமைகள் மாறும். ஓ, ஆண்டவர் சொன்னார் எல்லாம் நிரம்பும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஜீவனும் மரணமும் எதுல இருக்கு? எதுல இருக்கு? இங்க இருக்கிற சில தங்கச்சிகள், சில தம்பிகள் சொல்லுகிற வார்த்தை ஆண்டவர் என் காதுல காட்டுறார். என்னால முடியாது. என்னது? எனக்குள்ள ஒரே தாழ்வு மனப்பான்மை. என்ன பான்மை? ஆமா, எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகுமா, எனக்கெல்லாம் வேலை கிடைக்குமா, நான் அங்க போய் நிப்பேன். நான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன், அந்த தாழ்வு மனப்பான்மை என்பதே ஒரு பிசாசு தான். ஆனா நீ சொல்லு, எனக்கு முடியாதுதான், ஆனா என் கூட இருக்கிற தேவனால எல்லாத்தையும் செய்ய வைக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. தாழ்வு மனப்பான்மை. நம்ம எங்கேயாவது கோட்டை சூட்டை போட்டுட்டு வந்தா நிறைய பேர் வந்து கேட்பாங்க, இங்கிலீஷ்ல அடிச்சு விடுவான். நம்ம உள்ளுக்குள்ள கடந்து இந்த ஃப்ளைட் எல்லாம் போகும்போது முதல்ல ஃப்ளைட் ஏறுறேன், முதல்ல அந்த பொம்பளை வந்து என்கிட்ட சொல்றா, பெல்ட்டை புட்டுன்னு. நமக்கு தெரிஞ்ச ஒரே பெல்ட் இதுதான். நானும் என்னடா கண்ணாடி முன்னாடி எல்லாம் நின்று போய் பார்க்க, பெல்ட் எல்லாம் சரியா தானடா பூட்டியிருக்கேன்னு. அந்த லேடி பேசுறது சுவாசம் போயிடுது.
நமக்கு ஒன்றும் புரியலை. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏசப்பா இந்த மொழியை எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. ஒரு 6 மாதம் ஆச்சுங்க. மலேசியாவுக்கு பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். 2 ஹவர் இங்கிலீஷில் பேசினாங்க. எத்தனை ஹவர்? அவன் கேட்குறான், வாட்டர் இங்கிலீஷ்னு. எனக்கு தான் தெரியும் நான் வாட்டர்னு. அவர் நல்லவராக இருந்தா, பைபிளில் மோசையை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அவன் ஊமையா இருக்கும்போது ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஊமையை படைத்தது யார்? செவிடனை படைத்தது யார்? குருடனை படைத்தது யார்? இவனுக்கெல்லாம் நான் ஒரு கிளிக்கு பண்ணும்போது இதெல்லாம் சரியாச்சுன்னா ஏன் உனக்கு எல்லாம் சரியாகாது? ஆமா, எங்க ஊர்ல எல்லாம் நான் டயர் வண்டியை உருட்டிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருந்தவன். மேலே ஃப்ளைட்டு போகும்போது இவ்வளோ பெருசான்னு நினைப்பேன். ஆண்டவர் தேசங்களில் சுத்த வைக்கிறார் என்ன. ஆமென். நான் ஐயாட்ட தான் காலைல சொன்னேன், அடுத்த ஆகஸ்ட் வரையிலையும் எனக்கு மீட்டிங் அவ்வளவு புக்காயிருக்கு. பல முறை ஃபாரினுக்கு போயிட்டு வந்திருக்கிறேன். இதோட காரணம் என்ன தெரியுமா? என் பெருமை அல்ல, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லும் போது அவர் வானமளவும் என்னை உயர்த்துகிறார். அல்லேலூயா. என்னையே இப்படி யூஸ் பண்ணுனா, பார்க்க அழகா இருக்கிற, பார்க்கறதுக்கு நல்லா படிச்சிருக்கிற, எல்லா கிருபையும் இருக்கிற உன்னையா கர்த்தர் பயன்படுத்த மாட்டார்? கண்டிப்பா பயன்படுத்துவார். ஆமென் சொல்லுங்களேன். அவர் நல்லவர்னு துதிச்சு பாடிட்டு போ. பாட்டை பாடு. இப்படி பாட்டு பாடணும். ஏன் எனக்கு இப்படி, ஏன் எனக்கு அப்படின்னு அந்த பாட்டை மாத்திட்டு இந்த பாட்டை பாடு. கர்த்தர் நல்லவர். ஒரு பாட்டு உண்டு இல்லாம, அது என்ன பாட்டு? நெருக்கப்பட்டும் அது அந்த சாம் சுந்தர ஐயா இந்த பாட்டை ஒரு தடவை பாடினாராம். பாடி இவர் பிரசங்கமே பண்ணலையாங்க ஒரு மீட்டிங்ல. அதில் உள்ள அவர் சொல்றாராம், அவர் பிரசங்கம் பண்ணாம போயிட்டாராம். 40 நிமிஷம் ஐயா இந்த பாட்டை பாடிட்டு சொன்னாராம். அதில் உள்ள வரிகள் எல்லாம் என்னது தெரியுமா? பிரசங்கத்துக்கான வரிகள். நீங்கள் இந்த பாட்டை பாடிட்டு வீட்டுக்கு போங்க, எல்லாம் சரியாயிரும்னு சொல்லிட்டு போனாராம். அந்த பாட்டுல அவ்வளவு பவர் இருக்கு. ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வருகிறேன், தேவ பிள்ளைகளே, நான் எப்பொழுதெல்லாம் நான் நினைச்சு பார்க்காததெல்லாம் என் வாழ்க்கையில நடக்குது. அவன் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுவான். அவன் எக்ஸாம் எழுதிட்டு என்கிட்ட கேட்பான், நான் பாஸ் ஆயிடுவேன். நானா எக்ஸாம் எழுதுனேன்? ஆனா அவன் சொல்லுவான், நீட்டுக்காக ரொம்ப நாள் ஜோ பண்ணிட்டு இருக்கேன்னா எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது, நான் பாஸ் ஆயிடுவேனான்னு கொஞ்சம் சொல்லுன்னு. நானா நீட்டுனா ஸ்பெல்லிங்கே நமக்கு. ஆனால் ஒரு கிருபை இருக்குது. இந்த கிருபையினால் நீ பாஸ் ஆவான்னு சொன்னா பாஸ் ஆயிருவ. உனக்கு திருமணம் ஆகும்னு சொன்னா திருமணம் ஆயிரும். பிசாசே வெளியே போன்னு சொன்னா வெளியே போகும். ஏன்னா அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. எல்லாரும் எழும்பி நின்னுங்க. நம்ம அந்த பாட்டை பாடி ஆவியில நிரம்பி இன்னைக்கு ஒப்பு கொடுத்துட்டு போங்க. வீட்டுல போன உடனேயே சமைக்கிறதுக்கு ஏண்டி இன்னும் கறி வேகலைன்னு கேட்காத. அதுக்குதான் இங்க சோறு போடுறது. எழுமுங்க சீக்கிரம். அந்த பாட்டை பிரதர் பாடுங்க, அழகா பாடுங்களேன். இன்னைக்கு அந்த வல்லமை இன்னைக்கு நம்ம மேல இறங்கட்டும். ஷபரபலபா ரீகா கிருபை என்றும் உள்ளது. பாடுங்க, எல்லாரும் பாடுங்க. அவர் கிருபை என்றும் நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர்ண. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர்ண. நெருக்கப்பட்டு அழிந்திடாமல் கர்த்தர் நம்மை நல்ல ஆவியில நிரம்பி நெருக்கப்பட்டு அழிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே அவர் நல்லவர், அவர்
கிருபை என்றும் உள்ளது. விடாத விடாத அவர் கிருபை என்றும் உள்ளது. நாமத்தினால இந்த இடத்தை தேவ மகிமை மூடிக்கொண்டிருக்கிறது. தேவ மகிமை மூடிக்கொண்டிருக்கிறது. தேவ வல்லமை மூடிக்கொண்டிருக்கிறது. தேவ வல்லமை மூடிக்கொண்டிருக்கிறது. தேவ வல்லமை மூடிக்கொண்டிருக்கிறது. பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர்ண. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர்ண. அக்கினி எரிவதாக, அக்கினி எரிவதாக, அக்கினி எரிவதாக, அக்கினி எரிவதாக, அக்கினி எரிவதாக, உன் நாவுல எரிவதாக, உன் நாவுல எரிவதாக. உன் நாக்கால பேசு, ஜீவனை பேசு, ஜீவனை பேசு. ஓ அக்கினி இறங்கட்டும் ஐயா. ஆவியானவரே, 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 ஆவியானவரே இறங்குவீராக. துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர்ண. ஓ அக்கினி உன் நாவுல இறங்கட்டும். வாயை திறந்து இன்னைக்கு ஜெபம் பண்ணு. வாயை திறந்து அக்கினிமயமான நாவுகள். ஓ சரீரத்தில் இருக்கிற கட்டுகள் அவள போகிறது. ஓ உன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் அவள போகிறது. ஓ நாவுல இன்னைக்கு பேசு, ஜீவனை பேசிட்டு போ, ஜீவனை பேசு. ஓ நாக்குல இன்னைக்கு ஜீவனை பேசு. ஆண்டவரே ஆண்டவரே என்று ஜீவனை பேசு. விடுதலை வருகிறது. ஓ நாக்குல இருந்து விடுதலை வருகிறது. ஓ நாக்குல வல்லமை உன்னை தொடுகிறது. இன்னைக்கு பேசி என் கணவர் சரியாயிருவாரு, என் பிள்ளைகள் சரியாயிருவாங்க, எனக்கு திருமணம் நடக்கும், எனக்கு குழந்தை கிடைக்கும், என் கட்டுகள் உடையும். ஜீவனை பேசு. ஓ ரைட் நவ் உன் மேல ஆவியானவர் இறங்குகிறார் மகளே, உன் மேல இறங்குகிறார். எஸ் ஆவியிலே பார்க்கிறேன், இறங்குகிறார் ஆண்டவர். எஸ் விடாத விடாத. நாவல இருக்கிற கட்டு அவளட்டும், நாவல இருக்கிற கட்டு அவளட்டும், வயிற்றில இருக்கிற கட்டு அவளட்டும், குடும்பத்துல இருக்கிற கட்டு அவளட்டும். ரைட் நவ் எஸ் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஷாவா நாக்குல ஆண்டவருடைய அக்கினி இறங்குகிறது. ஆமா இன்னைக்கு உன் நாக்குல இருந்து தேவ வல்லமை வெளிப்பட போகிறது. ஆண்டவரை பார்த்து சொல்லு, ஆண்டவரே எனக்கு எதுவும் குறையில்லை, நல்ல வேலையை தந்தீங்க, நல்ல குடும்பத்தை தந்தீங்க, நல்ல பிள்ளைகளை தந்தீங்க, நல்ல ஊழியத்தை தந்தீங்க. என் பலவீனத்தில் ஆண்டவருடைய பலன் விளங்கினதே. வாயை திறந்து சொல்லு சகோதரா, சகோதரி நீ சொல்லு. தேவ நாம மகிமைக்காக, தேவ நாம மகிமைக்காக உன்னிலிருந்து வெளிப்பட போகிறது, உன்னிலிருந்து வெளிப்பட போகிறது. Yes, fire in the name of Jesus. ஓ அக்கினி இறங்குகிறது. ஓ மூளையை கட்டி வச்சிருக்கிற ஆவிகள், உன் குடலை கட்டி வைத்திருக்கிற ஆவிகள் எல்லாம் வெளியேறுவதாக. நாவால பேசும்போது ஒழுங்கின்மை சரியாகும். நீ நாவால பேசும்போது வெறுமைகள் நிறைவாய் மாறும். ஓ நீ நாவால பேசும்போது இருள் விலகி ஆவியானவர் அசைவாடுவார், ஆவியானவர் அசைவாடுவார். உன் நாவுல ஆவியானவர் இறங்குவார். ஓ உன் நாவில ஆவியானவர் இறங்குவார். உன்னை கட்டி வச்சிருக்கிற அந்த பிசாசை பார்த்து பேசு, பொல்லாத ஆவியே வெளியே போ என்று கட்டளை கொடு. உன் நாவுல ஜீவன் இருக்கிறது, உன் நாவுல வல்லமை இருக்கிறது.
ஆஹா ரபா லீகா ரூடா சே மாஹா ராசி ரே மாலா சபா ரபா லா அந்த ரபா லா சீகா எல்லாம் வெளியேறுவதாக. சுட்டரிக்கிற அக்கினி ஓ இறங்குவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இருந்து வெளியிறங்கி போகும்போது சகோதரனே சகோதரியே, வாலிப தம்பி வாலிப தங்கச்சி, உன் நாக்க சரியா பயன்படுத்து. அதுல கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். உன் நாவல நீ பேசும்போது சாக கடந்தா கூட ஜீவன் உண்டாகும். ஏன்னா அதுல ஜீவன் இருக்கிறதா, அந்த நாவல ஜீவன் இருக்கிறதா, அந்த நாவல அதிகாரம் இருக்கிறதா. அந்த அதிகாரத்தை நீ பயன்படுத்த வேண்டாமா? ஜீசஸ். நான் ஒன்றே ஒன்று ஆவியானவர் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்தி நான் சொல்கிறேன். கண்ணத்தரங்களை நான் ஜோம் பண்ணி முடிக்க போகிறேன். 2018 நினைக்கிறேன், 19 கொரோனா டைமில் ஒரு வாலிப தம்பி என்கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா? அண்ணா, வீட்டுக்கு போனாலே இவ டார்ச்சர் தாங்க முடியல. இவ இவ வாயால் பேசுகிறா, நான் வாயால் பேச முடியாதனால கையால் பேசிடுறேன். அதனால் நான் ஒரு முடிவு எடுக்க போகிறேன்னு சொன்னான். என்ன முடிவுன்னு கேட்டேன். சண்டை வரும்போது நான் வீட்டை விட்டு வெளியிறங்கி போய் 10 நிமிஷம் வெளியே போயிட்டு நான் வீட்டுக்குள்ளே வரும்போது சண்டை ஓஞ்சிருது. நான் கொரோனாவுடைய உச்சகட்டத்தில் ஒரு நாள் மனைவிக்கும் புருஷனுக்கும் பயங்கரமான சண்டை. எனக்கு அது இப்போ நினைச்சா கூட ரொம்ப அழுக வருது. அந்த சண்டையில் என்னாச்சு தெரியுமா? இவ எப்பவும் போகிற மாதிரி அன்னைக்கு 10 நிமிஷம் வெளியில் போய் நிற்கலான்னு சொல்லி வெளியில் போய் டீ குடிச்சிட்டு வரலான்னு பார்த்தா இவன் வீட்டோட படியை ஏறுறான். இவனால் படி ஏற முடியல. அப்படி வீட்டுக்குள்ளே வராமல் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. போகிற வழியிலேயே ஆள் ஃப்ளாஷ் அவுட், அவன் இறந்து போயிட்டான். அந்த பொண்டாட்டிக்காரி என்கிட்ட ப்ரேயருக்கு வரும்போது சொல்கிறா, என் புருஷனை ஏன் நான் காலையே நான் கொன்னுட்டேன்னா, இன்னைக்கு வரையும் 6-7 டிகிரி படித்தவா சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணி இன்னைக்கு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிற அந்த பிள்ளை. அவன் வாயிலிருந்து வந்த வார்த்தையில் என்ன தெரியுமா? நான் என் புருஷன் கூட சண்டை போடாமல் இருந்தேன்னா, அன்னைக்கு மட்டும் நான் அமைதியாக இருந்திருந்தேன்னா என் புருஷன் வெளியே போயிருப்பானா? என் புருஷன் வெளியே போயிருப்பான். நான் இன்னைக்கு எவ்வளவோ ட்ரீட்மெண்ட். யார் அவர்கிட்ட பார்க்க போனாலும் சொல்லுவாளாம், என் புருஷனை நானே கொன்னுட்டேனே, என் நாக்கால நானே கொன்னுட்டேனேன்னு. அந்த பிள்ளை வாழ்க்கையே தொலைத்துட்டு நிற்கிறா. தேவ பிள்ளைகளே, சண்டை வரும்போது, வாழ்க்கையில் போராட்டம் வரும்போது, வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது இந்த நாக்கை பத்திரமா பயன்படுத்துங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய நாக்குல எப்பொழுதும் அசைவாடுவாராக. கரங்களை உயர்த்துங்க சகோதரனே. எல்லாம் இழந்ததுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணாத. பொண்டாட்டி இருக்க வரையும் அவளை போட்டு டார்ச்சர் பண்றது, அவ போனதுக்கு அப்புறம் அவ போயிட்டாளேன்னு புலம்பாத. பாருங்க, அதே மாதிரி சொல்றேன். பெத்த தகப்பனும் தாய்க்கும் கட்டினவா பணம் அனுப்பாத பார்க்காதன்னு சொன்னா அவ பேச்ச அதில் கேட்காதீங்க. ஏன் சொல்றேன்னு தெரியுமா? நிறைய ஆஃபனேஜ் எனக்கு தெரியும். நிறைய பிள்ளைங்க என்ன பண்ணுவான்னு தெரியுமா? ஹாஸ்பிட்டலுக்கு வாடா எனக்கு முடியலன்னு சொன்னால் கூட்டிகிட்டு போக மாட்டான். அடுத்த நாள் செத்து போயிடுச்சுன்னு வையன், பெரிய சாரியையும் பெரிய மாலையையும் மோதிரத்தையும் கொண்டு போடுவான். அந்த
தாய் தானே சாவறதுக்கு முன்னாடி ஒன்று ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டா உலகம் பார்க்கறதுக்கு. எல்லாம் போனதுக்கு அப்புறம் நீ ஃபீல் பண்ணி எங்கள் அப்பாவை பார்க்கலையே, எங்கள் அம்மாவை பார்க்கலையே, ஒய்ஃபை பார்க்கலையே, புருஷனை பார்க்கல. இருக்கும்போது அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க. இருக்கும்போது அவங்க ஏதாவது சாப்பாடு கேட்டால் வாங்கி கொடுங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் இழந்து நிற்கிறத பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சகோதரனே, நீ எவ்வளோ பெரிய முரணனா இருக்கலாம், நீ யார் சொன்னாலும் கேட்காதவனா இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு உன் மனைவி உனக்காக எவ்வளவோ அழுதாள், உனக்கு எவ்வளவு அடி வாங்கினாள், எவ்வளவு உனக்காக அவமானப்பட்டாள். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. கத்தியை விட ஷார்ப்பானது ரொம்ப நாக்கு. கத்தியை வச்சு குத்துனா கூட மருந்து போட்டா ஆறிருங்க. இந்த நாக்குல இருந்து வருது பாரு வார்த்தை. இங்க நிறைய பிள்ளைகள் அப்படி நொறுங்கி போய் நிற்கிறதை என் ஆவியில பார்க்கிறேன். என்ன போய் சந்தேகப்படுறான்னா, என்ன போய் தப்பு தப்பா பேசுறான்னா, அந்த கெட்ட வார்த்தையை கேட்க முடியலன்னா, என்ன நடக்குதே தெரியல. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் தேவ பிள்ளைகளே. உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகள், உங்கள் பெற்றோர்கள் இருக்கும்போது நீங்கள் நன்றாய் பாருங்கள், அவர்களை கனம் பண்ணுங்கள். ஏன் என்ன பெத்த, ஏன் என்ன வளர்த்த, நான் செத்தா நல்லா இருந்திருக்குமே, ஏன் இன்னும் நான் உயிரோட இருக்கிறேன். எவ்வளவு கேள்விகள். ஆண்டவர் ரொம்ப வேதனைப்படுகிறார் இதை நினைத்து. அப்படியே கரங்களை உயர்த்துங்களேன். நீங்களே இருதயத்திலிருந்து ஆண்டவர்கிட்ட பேசுங்களேன். ஜீசஸ், ஹோலி ஸ்பிரிட் இங்க அசைவாடுகிறதை பார்க்கிறேன். அன்னைக்கு மெல்லிய சத்தத்தில் ஆண்டவர் பேசினது போல. ஹல்லேலூயா ஜீசஸ். தோடுமென் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே. இயேசுவே, உம்மை நான் காண வேண்டுமே. சொல்லுங்க. தோடுமென் நாவினையே உம்மை நான் பேச வேண்டுமே. இயேசுவே, உம்மை நான் பேச வேண்டுமே. சொல்லுங்க. தொடுமென் நாவினையே, தோடுமென் நாவினையே உம்மை நான் பேச வேண்டுமே. இயேசுவே, உம்மை நான் பேச வேண்டுமே. ஒரு விசுவாச அறிக்கையா சொல்லுங்க. தோடுமென் நாவினையே. சொல்லுங்களேன் எல்லாரும். உம்மை நான் பேச வேண்டுமே. இயேசுவே, உம்மை நான் பேச வேண்டுமே. அப்பா, என்னன்னு தெரியல ஆண்டவரே. என் இருதயம் ரொம்ப உடைக்கப்பட்ட நிலைமையில நிக்கிறேன். என் இருதயம் உடைக்கப்படும் போது இங்க அநேக ஜனங்கள் வெளியில சொல்ல முடியாம, ஆண்டவரே, வெளியே துப்பவும் முடியாம, உள்ள உழுங்கவும் முடியாம சிலர் நிக்கிறாங்க. ஏசப்பா, எவ்வளவோ ஜெபம் பண்ணி பார்த்தேன் பிரதர், எவ்வளவோ வாழ்க்கைக்காக போராடி பார்த்தேன் பிரதர். ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆள முடியலையே, அழுது கொண்டு நிற்கலாம். ஹல்லேலூயா. அக்கினிமயமான நாவுகள் ஆண்டவரே,
ஆண்டவரே, உபவாச ஜெபத்துல ரொம்ப நாள் காத்திருக்கிறாங்களே ஆண்டவரே, தயவு செஞ்சு இந்த நாளிலே அது இறங்குவதாக. ஆண்டவரே, இங்க நிக்கிற சின்ன பிள்ளைகள் இருந்து பெரியவர்கள் வரையும் அந்த நாவை ஆண்டவர் தொடும் ஆண்டவரே. வாழ பிடிக்கலன்னு சொல்றாங்கப்பா, நான் செத்து இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு சொல்றாங்கப்பா. ஆண்டவரே, உங்களை பேசுறத மறந்துட்டாங்க ஆண்டவரே. பிரச்சனை வரும்போது ஆண்டவரே, கோபத்துல வீசுற வார்த்தைகள் கல்ல வச்சு கூட அடிச்சா காய ஆறிடும். நிறைய பேருடைய இருதயம் காயத்தால நிரம்பி இருக்கிறதை பார்க்கிறேன். நிறைய பேருடைய இருதயம் அப்படி காயத்தால நிறைந்திருக்கிறதை பார்க்கிறேன். தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரத்தில் இறங்குவீராகப்பா. ஒரு தேவ பிரசன்னம் உங்க தலையின் மேல அப்படியே இறங்கி வந்துகிட்டு இருக்கு. எஸ், உன் தலையின் மேல அப்படியே இறங்கிட்டு இருக்கு. சிலருடைய எரிச்சலின் ஆவியிலிருந்து கர்த்தர் இன்னைக்கு விடுதலையை தருகிறார். மூக்குக்கு மேல கோபம் வருகிற அந்த கோபத்தின் ஆவி இப்பொழுது வெளியேறுகிறது. எல்லா மூர்க்க குணங்கள் வெளியேறுகிறது. அந்த எரிச்சல் ஆவியே இந்த பிள்ளைகளுடைய பின்பாக இருந்து அவிழ்ந்து போ பிசாசே. எரிச்சல் தணிவதாக. எரிச்சலின் ஆவி, சர்ப்பத்தை போல சீண்டிக்கிட்டு இருக்கிற ஆவி, சர்ப்பத்தை போல விஷத்தை கக்குகிற ஆவிகள் வெளியேறுவதாக. அடி வயிற்றிலிருந்து வெளியேறுவதாக. ரைட் நவ் மூளையிலிருந்து வெளியேறுவதாக. கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, எரிச்சலை கண்ட்ரோல் பண்ண முடியாதபடி போராடி கொண்டிருக்கிற எல்லா ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது பாதாளத்தில் அறுக்கப்பட்டு போவதாக. விடுதலை வந்துகிட்டு இருக்குது, விடுதலை வந்துகிட்டு இருக்குது. குடும்பத்தில் விடுதலை வருகிறது, பிள்ளைங்க மேல விடுதலை வருது. எஸ், ரைட் நவ் கணவன் மேல விடுதலை வருது. விடுதலை விடுதலை விடுதலை. சாகா ரபா லீகா சே. சில எரிச்சலின் ஆவி வெளியேறுகிறது. இது எரிச்சலின் ஆவி வெளியேறுகிறது. மூர்க்கத்தின் ஆவி வெளியேறுகிறது. எஸ், வெளியேறுவதாக. இந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. அக்கினிமயமான நாவுகள் உண்டாகட்டும். கரங்களை உயர்த்துங்க, ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். வார்த்தையை பேசிட்டு போ. என்ன பேசணும் தெரியுமா? ஒழுங்கின்மையானதெல்லாம் சரியாகட்டும்னு வார்த்தையை பேசு. அவர் வார்த்தையினாலே எல்லாத்தையும் உண்டாக்கினார். அதை உண்டாக்கினது எல்லாம் நல்லது என்று கண்டார். ஆண்டவர் இந்த வார்த்தையில வெறுமைகள் எல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு நிறைவாய் மாறுவதாக வார்த்தையை பேசுகிறேன். எங்கெல்லாம் இருள் சூழ்ந்திருக்கிறதோ அது எல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு வெளிச்சமாய் மாறுவதாக. ஜீசஸ், இந்த பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. சாயந்தர கூட்டத்திலையும் உங்களை தவறாமல் கலந்து கொள்ளும்படி நான் அழைக்கிறேன். ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறார் இந்த சபையில். எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற பண்ணுவீராக. இரவு நேரம் இதைவிட மகிமை வெளிப்படுகிற நேரமாய் மாறட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி பலத்த காரியத்தை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.